வணக்கம் மக்களே, இது நம்ம நம்பர்ஸ். இன்னைக்கு நம்ம ரிட்டர்ன் ஆஃப் மவுண்ட் வாசெக்டோட அடுத்த சாப்டர்ஸ் தான் பார்க்க போறோம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்க. சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம போன எபிசோட்ஸ்ல பாத்துருப்போம். நம்ம சிங்மிங் இருக்கான்ல, நம்ம பேக்சுனால நிறைய பிரச்சனையை இப்ப ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதாவது அவன் ஃபேஸ் பண்றான்னு சொல்ல முடியாது, அந்த தேர்ட் கிளாஸ் டிசிபிள்ஸ் மத்த டிசிபிள்ஸ்லாம் நிறைய பிரச்சனையை ஃபேஸ் பண்றாங்க. இது எல்லாத்துக்குமே நம்ம சிங்மிங் தான் காரணம். நம்ம சிங்மிங் இதுக்கு ஒரு ஈஸியான சொல்யூஷன் சொல்லுவான். எல்லா செகண்ட் ரேங்க் டிசிபிள்ஸ் பேக்சுனை சேர்த்து மொத்த பேரையும் போயிட்டு நான் மண்டையை உடச்சிட்டு வந்துடுறேன், வேலை முடிஞ்சிச்சுன்னு. ஆனா நம்ம ஜாங் கேட்டுக்கிட்டதுனால சரி, இந்த மவுண்ட் வாசெக்டும் இந்த சதர்ன் செக்டுக்குமான கான்ஃபரன்ஸ் முடியற வரைக்கும் நான் அமைதியா இருப்பேன். ஒருவேளை அவங்களே என்கிட்ட பிரச்சனைக்கு வந்தாங்கன்னா அப்ப நான் சும்மா இருக்க மாட்டேன்னு சொல்லியிருப்பான். இதோட தான் போன சாப்டர்ஸ் எண்டாச்சு. இப்ப அதுல இருந்து அடுத்த சாப்டர்ஸா கண்டினியூ பண்ணுவோம். நம்ம பேக்சுனும் பேக்சாங்கும் ஒரு இடத்துல நின்று பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம பேக்சாங் என்ன சொல்லுவான்னா, நம்ம சிங்மிங் கிட்ட இருந்து எந்த விதமான ரியாக்ஷனுமே வரமாட்டேங்குதுன்னு சொல்லுவான். அதாவது இவன் எதை பத்தி பேசுறான்னா, நம்ம பேக்சுன் சொன்னதுனால எல்லா செகண்ட் ரேங்க் டிசிபிள்ஸும் சேர்ந்து இந்த தேர்ட் ரேங்க் டிசிபிள்ஸ பாக்குற இடத்துலலாம் இதை பண்ணாத அதை பண்ணாத இதை பண்ண அதை பண்ணுன்னு சும்மா டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கானுங்க, ரூல்ஸ்ன்னு சொல்லி. இது எல்லாமே நம்ம சிங்மிங்க வலிக்கு கொண்டு வரணும்ன்றதுக்காக. ஆனா இந்த மாதிரிலாம் பண்ணியும் கூட இந்த சிங்மிங் கோவமே படாம அந்த கோவத்தை எல்லாத்தையும் கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்கான். இது எப்படி பாசிபிள் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பேக்சுன் யோசிச்சுக்கிட்டு இருப்பான். ஏன்னா இவன் ஒருவேளை கோவப்பட்டு கத்தி இருந்தானா அத ஒரு பெரிய பிரச்சனையா மாத்திருக்கலாம் தான் இந்த பேக்சுன் ஐடியா பண்ணியிருப்பான். ஆனா அதெல்லாம் பண்ணாம கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அமைதியாவே இருக்கான் இந்த சிங்மிங். இப்ப என்ன பண்றதுன்னு யோசிப்பாங்க. ஆனா இப்ப பேக்சாங்குக்கு இன்னொரு வருத்தம் இருக்கும். இந்த தேர்ட் ரேங்க் டிசிபிள்ஸ் எல்லாத்தையுமே நல்ல வழிக்கு கொண்டு வரது நம்மளோட கடமை தான். ஆனாலும் மவுண்ட் வாசெக்டுக்கும் சதர்ன் செக்டுக்குமான கான்ஃபரன்ஸ் ரொம்ப பக்கத்துல வந்துருச்சு. அப்படி இருக்கிறப்ப நம்மளோட ப்ரிப்பரேஷன்ஸையும் பார்க்கணும், நம்மளோட ட்ரைனிங்கும் இருக்கு. சோ ஃபைனல் ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். அப்படி இருக்கிறப்ப நம்ம போய் அவங்கள பாத்துக்கிட்டே இருந்தா நம்மளுக்கான டைம் வேஸ்ட் ஆகுது. இப்படியே நம்ம பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா ஒரு கட்டத்துல எல்டர்ஸும் நம்ம மேல கோவப்பட ஆரம்பிச்சிருவாங்க. அதனால நம்ம ட்ரைனிங்க பாப்போமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேக்சாங் கேட்பான். உடனே இந்த பேக்சுன் சொல்லுவான், நீ சொல்றதும் கரெக்ட் தான், இந்த கான்ஃபரன்ஸ் ரொம்ப பக்கத்துல வந்துருச்சு, நமக்கு அதுதான் ரொம்ப முக்கியம். ஆனாலும் கொஞ்சம் யோசிச்சு பாரு, இந்த தேர்ட் ரேங்க் டிசிபிள்ஸ் நம்ம இந்த ட்ரைனிங்க்கு போறதுக்கு முன்னாடி இப்படி இல்ல, எல்லாருமே ரொம்ப ரொம்ப நல்ல பசங்களா இருந்தாங்க. அந்த நல்ல பசங்களை நம்ம பனிஷ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. இவங்களுக்கெல்லாம் நடுவுல வந்த ஒருத்தன் இருக்கானே, அவன் தானே பிரச்சனை. அவனை மட்டும் நம்ம பனிஷ் பண்ணா போதும். அதுக்கு என்கிட்ட ஒரு நல்ல வழி இருக்கு. நான் இதை பண்ண வேறான்னு தான் நினைச்சேன், ஆனா அவன் என்ன பண்ண வச்சுட்டான். அவனை கொஞ்சம் அடிச்சுதான் திருத்தி ஆகணும், இன்னும் கொஞ்ச நாளைக்கு அவனுக்கு கஷ்டகாலம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசிக்கிட்டு இருப்பான். சோ இந்த பக்கம் நம்ம சிங்மிங் அன்னைக்கு காலையும், அதாவது விடிய காலையே திரும்பியும் அங்க இருந்து வெளில வந்து அவனோட ட்ரைனிங் நடக்கிற இடத்துக்கு போவான். அதே இடத்துக்கு போக மாட்டான், வேற ஒரு இடத்துக்கு போவான். ஏன்னா 2 தடவை மாட்டிக்கிட்டான்ல. சோ அப்படி போறப்ப அவன் இதை பத்தி எல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருப்பான், இந்த பேக்சுனை பத்தி. இவன் தேவையே இல்லாம ஒரு சின்ன பையன்லாம் எனக்கு பிரச்சனையா வந்துகிட்டு இருக்கானேன்னு. நார்மலான நிலைமையில இருந்திருந்தா நம்ம சிங்மிங் இன்னும் பேக்சுனை தூக்கி போட்டு மிதிச்சிருப்பான். ஆனா நம்ம ஜாங்கு கேட்டுக்கிட்ட ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் அவன் அமைதியா இருக்கான். ஏன்னா நம்ம ஜாங்கு ரீசன்ட் டைம்ஸ்ல கொடுக்குற ரியாக்ஷன் எல்லாமே அவங்க அண்ணனை பாக்குற மாதிரியே இருக்கான். சோ அந்த காரணத்தினால அவங்க அண்ணனே வந்து கேட்ட மாதிரி இருக்கிறதுனாலதான் இப்போதைக்கு நம்ம சிங்மிங் அமைதியா இருக்கா. என்னதான் நம்ம சிங்மிங்க்கு இந்த செகண்ட் ரேங்க் டிசிபிள்ஸ் மேல கோவம் இருந்தாலும் அதை விட அதிகப்படியான கோவம் அந்த சதர்ன் எட்ஜ்ல இருக்கிறவனுங்க மேலதான். அந்த காரணத்தினாலதான் அவனுங்களை அடிக்கிறதுதான் முக்கியம்னு இப்ப இவனுங்க பண்றதை பொறுத்துக்கிட்டு அமைதியாவே இருக்கான். சோ அப்படி அவன் ட்ரைனிங் நடக்கிற இடத்துக்கும் போயிருவான். அங்க போயிட்டு அவனோட ட்ரைனிங்கை கண்டினியூ பண்ணலாம்னு நினைப்பான். அப்ப அவனோட ஸ்வாட ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணுவானா. ஓபன் பண்ணோனே எதுக்கும் ஒரு தடவை திரும்பி பாத்துக்குருவோன்னு அப்படியே பொறுமையா திரும்பி பார்ப்பான். ஆள் நடமாட்டமே இல்லாம இருக்கும். எதுக்காக இந்த மாதிரி பண்றானா, ஒரு பொண்ணு சம்பந்தமே இல்லாம பேய் மாதிரி அப்பப்போ வந்து பயமுறுத்திக்கிட்டே இருக்கு அப்படின்னு யோசிப்பான். சோ நம்ம சியோல் தான். இந்த சியோல் எங்க இருந்து வருதுன்னே தெரியல. இதோட பிரசன்ஸும் வீக்கா இருக்கிறதுனால நம்ம சிங்மிங்காலே இந்த பொண்ணை டிடெக்ட் பண்ணவே முடியல. அந்த காரணத்தினால அப்பப்போ முன்னாடி வந்து பேய் மாதிரி பயமுறுத்திக்கிட்டு போகுது. உண்மையிலே பேயா இருக்குமோன்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பான். சே, அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்காது, 80 வருஷத்துல நான் ஒரு பேய கூட பார்க்கல, இப்பயா பேய் வந்துற போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்வாட ஓபன் பண்ணுவானே. அந்த ஸ்வாடுல ஒரு முகத்தோட ரிஃப்ளெக்ஷன் தெரியும். அப்படியே வந்துட்டு அந்த முகம் சிங்மியோங் அப்படின்னு கூப்பிடும். ஆ அப்படின்னு கத்திக்கிட்டு நம்ம சிங்மிங் பதறிக்கிட்டு பிசாசு எப்போ பார்த்தாலும் பின்னாடி வந்து பயமுறுத்திக்கிட்டே இருக்கி அப்படின்னு திட்டுவான். உடனே அந்த சியோல் சொல்லும், நான் உன்னோட சீனியர், நீ என்னோட ஜூனியர், அப்ப நீ என்கிட்ட மரியாதையா பேச வேணாமான்னு கேட்கும். ஆமா, இது ஒண்ணுதான் குறைச்சல், எப்ப பார்த்தாலும் எதுக்கு என்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்துகிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பானா. நீ மரியாதையா பேசணும் அப்படின்னு சொல்லும். சொல்றீங்களா மேடம், எதுக்காக ஃபாலோ பண்ணிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்பான். நீ யூஸ் பண்ண அந்த ஸ்வாட் டெக்னிக், பிளம் பிளாசத்தை உருவாக்கக்கூடிய அந்த ஸ்வாட் டெக்னிக் இருக்குல்ல, அத எனக்கு சொல்லி கொடு அப்படின்னு சொல்லி கேட்கும்.
நீங்க என்ன சொன்னீங்க அப்படின்னோடனே, நீ அந்த டெக்னிக்கை பண்ணேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அந்த டெக்னிக்கை எனக்கு கத்துக்கொடு, அதுக்காக தான் நான் உன்கிட்ட பேசுறதுக்காக வந்தேன்னு சொல்லுவோம். நீங்க என்ன பாத்தீங்களோ எனக்கு தெரியல. நீங்க ஏதோ சும்மா பாத்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். மேபி டயர்டா இருந்திருப்பீங்க. அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. என்னால பிளம் பிளாசத்தெல்லாம் அந்த மாதிரிலாம் உருவாக்க முடியாது. நீங்க ஏதோ தப்பா பாத்துட்டீங்கன்னு சொல்லுவான். இல்ல நான் நல்லாவே பார்த்தேன், எனக்கு நல்லா தெரியும் அந்த டெக்னிக்கு. நீ எனக்கு அதை கத்து கொடுத்தே ஆகணும்னோனே, நீங்க திரும்பி தப்பா பேசுறீங்க சீனியர். நீங்க ஒரு விஷயத்த மறந்துட்டீங்க. நீங்க தானே சொன்னீங்க நீங்க சீனியர், நான் ஜூனியர். அப்ப யார்கிட்ட கத்துக்கணும்? நான் தானே உங்ககிட்ட கத்துக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்பான். உடனே கத்துக்கிறதுல எந்த விதமான ஹையரார்க்கியுமே கிடையாது, நீ எனக்கு சொல்லி கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி அடம்பிடிச்சுக்கிட்டே இருக்கும். நீங்க என்ன பாத்தீங்களோ எனக்கு தெரியல. மேபி நீங்க தூக்க கலக்கத்துல இருந்திருக்கலாம். ஆனா அந்த மாதிரி எந்த விதமான டெக்னிக்கும் கிடையாது. தயவு செஞ்சு என்னை தனியா விட்டுட்டு இங்க இருந்து போயிருங்கன்னு அவன் கடைசியா சொல்லிடுவான். உடனே அந்த சியோல் பொண்ணு சொல்லும், இல்ல நான் அந்த டெக்னிக்கை கத்துக்கிட்டே ஆகணும். எனக்கு அதுக்கான அவசியம் இருக்கு. அந்த டெக்னிக்கை நான் ஏற்கனவே பார்த்திருக்கேன். அந்த காரணத்தினால திருப்பி அந்த டெக்னிக்கை நான் கத்துக்கிட்டே ஆகணும்னு சொல்லும். இப்பதான் நம்ம சிங்மிங் ஒரு முக்கியமான விஷயத்த யோசிப்பான். இந்த பிளம் பிளாசத்தை உருவாக்குற இந்த ஒரு ஸ்வாட் டெக்னிக்ஸ் இருக்குல்ல, இந்த ஒரு டெக்னிக்கு வெறும் பிளம் பிளாசத்தை அப்படியே அதோட இல்யூஷனை காட்டாது. அதுக்கு பதிலா உண்மையான பிளம் பிளாசத்தையே உருவாக்கும் அந்த ஸ்வாட் டெக்னிக்ஸை யூஸ் பண்ணும் போது. அந்த காரணத்தினால இந்த ஒரு டெக்னிக்கை எந்த ஒரு மேனுவல்லையும் எழுதி வைக்க முடியாது. இது இப்படிதான் இருக்கும் அப்படின்னு எழுதி வச்சு அதை பார்த்து படிச்சு தெரிஞ்சுக்கிட்டாலாம் இந்த டெக்னிக்கை பண்ணி அந்த பிளம் பிளாசத்தை உருவாக்க முடியாது. அதுக்கு பதிலா இவங்க என்ன ஃபீல் பண்றாங்களோ, அந்த டெக்னிக்கை உண்மையிலே பெர்ஃபார்ம் பண்ணக்கூடியவங்க என்ன ஃபீல் பண்றாங்க, என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்றாங்கன்றத மத்தவங்களுக்கு சொல்லி கொடுத்தா மட்டும்தான் இப்படி ஒரு விஷயத்த அவங்களால கத்துக்கவே முடியும். ஆனா அன்னைக்கான போர்ல எல்லாருமே இறந்து போயிட்டாங்க. அந்த காரணத்தினால அடுத்த ஜெனரேஷனுக்கு யாருமே சொல்லி கொடுக்கல. அப்படி இருக்கிறப்ப அதனாலதான் இந்த டெக்னிக்கை எல்லாருமே மறந்து போயிட்டாங்க. இப்ப இந்த பொண்ணு எங்க இருந்து இந்த டெக்னிக்கை பார்த்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிங்மிங் யோசிப்பா. உடனே அவனுக்கு வர யோசனை, உனக்கும் அந்த சதனஜ் செக்டுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு அந்த பொண்ணு கிட்ட கோவமா கேட்பான். அப்ப நம்ம சியோல் கேட்கும், சதனஜ் செக்டா, நீ என்ன பேசுற, எனக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லும். உடனே நம்ம சிங்மிங் யோசிப்பான், இந்த மாதிரி ஒரு பொண்ணு சதனஜ் செக்டோட லிங்க்ல இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. அப்படியே இருந்தாலும் அதை மறைக்கக்கூடிய பொண்ணு அளவு அந்த அளவுக்கு அறிவெல்லாம் இந்த பொண்ணுக்கு கிடையாது. ஒருவேளை இந்த பொண்ணு சதனஜ்ல இருந்திருந்தாலும் அங்க இந்த பொண்ணால பார்க்க முடிஞ்சது வெறும் 12 மூவ்மெண்ட் ஸ்னோ ஃபிளவர் ஸ்வாட் டெக்னிக் தான். பிளம் பிளாசத்தை உருவாக்குற ஸ்வாட் டெக்னிக்கா பார்த்திருக்க வாய்ப்பே கிடையாது. சோ சதனஜுக்கும் இந்த பொண்ணுக்கும் சம்பந்தம் இல்ல, வேற எங்கேயோ தான் இந்த பொண்ணு பார்த்திருக்கு. அப்படின்னா அது எங்க, அதை தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு நேரா நம்ம சியோல பார்த்து நம்ம சிங்மிங் கேப்பா, நீ ஏதோ ஒரு இடத்துல இந்த பிளம் பிளாசம் ஸ்வாட் டெக்னிக்கா பார்த்தேன்னு சொன்னீல, அது எப்பன்னு கேப்பா. உடனே நம்ம சியோல என்ன சொல்லும்னா, நான் பார்த்தேன் ரொம்ப நாட்களுக்கு முன்னாடி, ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லும். சொல்லிட்டு எனக்கு அதை கத்துக்கணும் அப்படின்னு மட்டும்தான் சொல்லும். உடனே நம்ம சிங்மிங்கு திரும்பி இது இதே பேசிக்கிட்டே இருக்கே, நீங்க என்ன சொல்ல வரீங்கன்றது எனக்கு உண்மையிலே புரியல அப்படின்னு சொல்லி ஃபைனலா ஒரு தடவை சொல்லுவான். சொன்ன உடனே இந்த சியோல் அமைதியாயிரும். அமைதியாயிட்டு எனக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லும். அப்பாடியோ, ஒரு வழியா புரிஞ்சிருச்சுரா, நான் தப்பிச்சேன்டா சாமி அப்படின்னு நினைக்கும் போது இந்த சியோல் டக்குன்னு அதோட கத்தியை வெளில எடுக்கும். நீ சொன்னது கரெக்ட் தான் சிங்மிங், நான் உன்னோட சீனியரு, நீ என்னோட ஜூனியரு, நான் தான் உனக்கு சொல்லி தரணும். அப்படின்னா உனக்கு நான் சொல்லி கொடுத்தாதான் உனக்கு என்னன்றது புரிய வரும்னு சொல்லிட்டு உனக்கு ஒரு பாடம் கத்து கொடுக்குறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவனை தாக்குறதுக்காக ரெடியா இருக்கும். உடனே இவன் கேட்பான், நீங்க என்ன பைத்தியமா, சம்பந்தமே இல்லாம என்ன எதுக்கு அட்டாக் பண்ண போறீங்கன்னு நீ எனக்கு கத்து தர மாட்டேன்னு சொல்லிட்டீல, அப்படின்னா உன் கூட சண்டை போடுவேன்னு சொல்லிட்டு இவன் கூட சண்டையும் போட ஆரம்பிச்சிரும். இவன் பெருசா எதிர்த்து சண்டைலாம் போட மாட்டான், அந்த அட்டாக்ல இருந்து டாச் பண்ண ஆரம்பிச்சிருவான். அவன் டாச் பண்ணிட்டு என்ன கேட்பானா, எந்த ஒரு சீனியரு இந்த மாதிரி ஒரு ஜூனியரை கிட்ட உண்மையான ஸ்வாட வச்சு சண்டை போடும், உனக்கு என்ன பைத்தியமான்னு கேட்கும் போது, ஏன்னா நீ என்னை விட ஸ்ட்ராங்கர், அந்த காரணத்தினால நான் உன்கிட்ட உண்மையான ஸ்வாட் வச்சுதான் சண்டை போட்டு ஆகணும்னு சொல்லிட்டு திரும்பி இவன் கூட சண்டை போட ஆரம்பிச்சிரும். சோ அதோட எல்லா அட்டாக்ஸ்ல இருந்துமே நம்ம சிங்மிங் டாச் பண்ணுவான். அப்படி பண்ணும்போது அவன் இத பத்தி தான் யோசிப்பான். என்னன்னா இந்த மாதிரியான அட்டாக்ஸ் அவன் ஏற்கனவே பார்த்திருக்கான். இந்த பொண்ணு தனியா நின்று ட்ரைனிங் பண்ணிக்கிட்டு இருந்துச்சுல, அப்ப இந்த பொண்ணோட எல்லா அட்டாக்ஸையுமே பார்த்தான். ரொம்ப ரொம்ப வேகமா ரொம்ப ஷிஃப்டா இருக்கிற எல்லா மூவ்மெண்ட்ஸையுமே அது யூஸ் பண்ணி ஆப்பனண்டோட கேப்ஸை பார்த்து அதை பொறுத்து அடிக்கிற மாதிரி தான் இந்த பொண்ணு எல்லா அட்டாக்ஸையுமே வச்சிருக்கும். சோ அதனால இவன் இதை ஏற்கனவே பார்த்திருப்பான். உண்மையிலேயே மவுண்ட்வா செக்டோட ஒரிஜினலுக்கு ஏத்த மாதிரியான டெக்னிக்ஸை இந்த பொண்ணு மட்டும் தான் யூஸ் பண்ணுது. இத பத்தி அவன் யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போதே கரெக்டா ஒரு ஓப்பனிங்க பார்த்து அந்த பொண்ணு அடிக்கிறதுக்காக இவன் மூஞ்சிக்கு முன்னாடி கத்தியை கொண்டு வந்துரும். உடனே நம்ம சிங்மிங் அதுல இருந்து விலகிடுவான். விலகிட்டு, ஏ பக்கி, இதுல இருந்து நான் விலகலைன்னா கண்டிப்பா நான் செத்து போயிருப்பேன் பக்கி அப்படின்பா. உடனே இந்த சியோல் சொல்லும், அதெல்லாம் நீ செத்துருக்க மாட்ட, உன்னோட எபிலிட்டிஸ் மேல எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லும். என்னது, ஏன் எபிலிட்டிஸ் மேல நீ நம்பிக்கை வச்சிருக்கியா, பைத்தியமா இருக்கே, உன்னையெல்லாம் எங்க பிடிச்சாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருப்பான். உடனே அதுவும் வேகமா இவன் கூட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும்.
அப்படி சண்டை போடும்போது நம்ம சிங்மிங் எல்லா அட்டாக்ஸையும் பிளாக் பண்றதோ இல்ல டாச் பண்றதோ மட்டும் தான் பண்ணுவான். திருப்பி எதிர்த்து அடிக்க மாட்டான். ஏன்னா என்ன இருந்தாலும் இவன் உண்மையிலே கொஞ்சம் பெரிய பையன். அப்படி இருக்கிறப்ப சும்மா ஒரு சின்ன பொண்ணு கிட்ட போயிட்டு உண்மையான ஸ்வாட வச்சு, அதுவும் மவுண்ட் வாசிக்டோட டிசிப்ளின் மேலேயே ஸ்வாட வச்சு சண்டை போடுறது நல்லது இல்ல நான் நினைப்பான். அப்படி இந்த பொண்ணு சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும்போது கரெக்டா ஒரு அட்டாக், இந்த அட்டாக் இந்த இடத்துல இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அட்டாக்க டிஃப்ளெக்ட் பண்ணுவான். கரெக்டா டிஃப்ளெக்ட் பண்ண உடனே அந்த பொண்ணு ஒரு மாதிரி அதிர்ச்சியா இருக்கும். அந்த பொண்ணு கிட்ட கேட்பான், எதுக்காக நீ இதெல்லாம் பண்றேன்னோனே நான் உன்னோட சீனியர் அப்படின்னு சொல்லி சொல்லும். உனக்கு என்ன மூளையில குழம்பி போச்சா அப்படின்னு சொல்லி கேட்பான். பார்த்தா உண்மையிலேயே மூளை குழம்புன மாதிரி தான் அந்த பொண்ணு நின்னுக்கிட்டு இருக்கும். என்ன ஆச்சுன்னா இந்த சியோல் வந்து ஸ்வாட் ட்ரங்க் ஆயிடுச்சு. அதாவது ஸ்வாட் ட்ரங்க்னா என்னன்னா அது ஒரு டிரான்ஸ் ஸ்டேட்னு சொல்லுவாங்க. ஒரு மாதிரி மயக்க நிலையில இருப்பாங்கல்ல. இந்த பெர்செக் மோட்லாம் போனா அந்த அனிமேல எல்லாம் பெர்செக் மோடு போவாங்கல்ல, அப்பெல்லாம் யாருமே அவங்களோட ஒரிஜினல் மைண்ட்ல இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஸ்வாட் டெக்னிக்ஸ பெர்ஃபார்ம் பண்ற அப்படின்ற ஒரு மைண்டோட தான் இப்ப இந்த பொண்ணு இருக்கும். இததான் ஸ்வாட் ட்ரங்க்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டேட்ல இருக்கும்போது எல்லாத்தையும் கரெக்டா பண்ணோம்னா அவங்க அடுத்த லெவலுக்கு என்லைட்மெண்ட் ஆயிட்டு போயிருவாங்க. ஒருவேளை ஏதாவது தப்பா போச்சுன்னா அவங்களுக்கு கீ டிவியேஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. கீ டிவியேஷன்ன்றது அவங்களுக்குள்ள இருக்க எனர்ஜி எல்லாம் தப்பு தப்பா போறது. சோ அந்த மாதிரி போச்சுன்னா அவங்க இறக்குறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. சோ கரெக்டா இதை கையாளணும், இல்லைன்னா இது பிரச்சனை ஆயிடும் அப்படின்றது நம்ம சிங்மிங்க்கு தெரியும். உடனே நம்ம சிங்மிங் என்ன பண்ணுவானா, சரி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவோன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு அட்டாக்கா டிஃப்ளெக்ட் பண்ணிக்கிட்டே வருவான். சோ அந்த அட்டாக்லாம் ஒரிஜினலா எங்க இருக்கணும், இது லோவா இருக்கணும், இது ஹையா இருக்கணும், இது இந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னு எல்லா அட்டாக்கையும் டிஃப்ளெக்ட் பண்ணுவான். அப்படி பண்ண கொஞ்சம் கொஞ்சமா இந்த சியோல் வந்து கொஞ்சம் பெட்டர் ஆயிட்டே வரும். அதாவது அடுத்தடுத்த அட்டாக்ஸை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கும். சோ இன்னும் இம்ப்ரூவ் ஆச்சுன்னா கண்டிப்பா என்லைட்மெண்ட் வந்து அடுத்த லெவலுக்கு நீ போயிடுவ அப்படின்னு சொல்லி அவனும் யோசிச்சுக்கிட்டே இருப்பான். இதெல்லாம் இங்க நடந்துகிட்டு இருக்கும் போது மலை மேல இருந்து ஒரு குரல் கேட்கும், என்னடா பண்ற அப்படின்னு. உடனே சிங்மிங்கும் எங்க இருந்து வாய்ஸ் வருது அப்படின்னு திரும்பி பார்த்தா மலை மேல அந்த கிளிஃப் மேல ஒருத்தன் நின்னுகிட்டு இருப்பான். அடே பக்கி, நீங்க என்னடா பண்ற அப்படின்னு சொல்லி கேப்பா. பார்த்தா நம்ம பேக்சொன் தான் அது. இந்த பேக்சொன்னும் அவனோட ஸ்வாட் கீயை யூஸ் பண்ணி அங்க இருந்து நம்ம சிங்மிங்க தாக்குறதுக்காக வருவான். ராஸ்கோல் இருடா வரேன்டா அப்படின்னு. உடனே நம்ம சிங்மிங் பக்கத்துல சியோல பாப்பான். சியோல பாத்துட்டு ஒருவேளை இந்த பொண்ணை யாராவது டிஸ்டர்ப் பண்ணாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும் சொல்லிட்டு இந்த அட்டாக்க தடுக்கிறதுக்காக அங்க இருந்து ஜம்ப் பண்ணி அவனே போவான். சோ போயிட்டு அவன் ஸ்வாடெல்லாம் எடுக்க மாட்டான். அவனோட காலில வந்து கீயை வச்சு அது மூலமா அந்த அட்டாக்க பிளாக் பண்ணுவான். நார்மலா இந்த மாதிரி 2 கீ இருக்கிற ஒரு அட்டாக்ஸ் வந்து கிளாஷ் ஆச்சுன்னா யாருக்கு கீ அதிகமா இருக்கோ இல்ல யாருக்கு அந்த கீயை ஒழுங்கா யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கோ அவங்களோட அட்டாக் தான் சுப்பீரியரா இருக்கும். அதாவது அவங்களோட அட்டாக் தான் ஜெயிக்கும். அப்ப இந்த அட்டாக்ல யார் ஜெயிக்கணும்? நம்ம சிங்மிங் தான். நம்ம சிங்மிங் அந்த பேக்சனோட அட்டாக்க பிளாக் பண்ணது மட்டும் கிடையாது, அவனோட கீயை டிஃப்ளெக்ட் பண்ணி அவனையும் கீழே அடிச்சிருவான். கீழே போய் இறங்கிடுவான். இறங்கின உடனே நம்ம சிங்மிங் ஒரு விஷயத்த மறந்துருப்பான், நம்ம சியோலுக்கு என்ன ஆச்சுன்னு பாக்கணும்ன்றது. சோ சியோல போய் பாப்பான். ஏன்னா இந்த மாதிரியான ஒரு டிரான்ஸ் ஸ்டேட்ல இப்ப நடந்த குழப்பத்துல இருந்து அந்த பொண்ணு எந்திரிச்சிருந்துச்சுன்னா அந்த என்லைட்மெண்ட்டே அவ மிஸ் பண்ணி இருப்பா. அவ அடுத்த லெவலுக்கு போறதுக்கான ஒரு பாசிபிலிட்டியே இல்லாம போயிருக்கும். என்னாச்சு அப்படின்னு சொல்லி போய் பாப்பான். பார்த்தா அவ அப்பயுமே டிரான்ஸ் ஸ்டேட்ல தான் இருப்பா. சோ ஏற்கனவே அவ பிரசன்ஸ் வீக்கா, சுத்தி நடக்கிறத டிடெக்ட் பண்றதுக்குமே அவளுக்கு வீக்கு தான் போல. அவ டல்லா இருக்கிறதுனால இந்த டிரான்ஸ் ஸ்டேட்ல இருந்து அவ இன்னும் எந்திரிக்கல. அப்ப இந்த பேக்சூன் எந்திரிச்சு கேட்பான், நீ எல்லாம் ஒரு மனுஷனா? ஒருத்தவங்க டிரான்ஸ் ஸ்டேட்ல இருக்கும்போது அவங்கள டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு உனக்கு தெரியாதா என்ன? ஒன்ன எனக்கு பிடிக்காதுதான், இருந்தாலும் இவ்வளவு கேவலமான செயலை நீ போய் செய்றியே, இதெல்லாம் என்னடா இது நல்லாவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். அப்ப நம்ம சிங்மிங் கேட்பான், அப்படின்னா என்ன கொல்றதுக்காக நீ எதுக்கு வந்த அப்படின்னு. உடனே இந்த பேக்சூனு, நான் ஒன்னும் உன்னை கொல்லலாம் வரலையே அப்படின்னோடனே, ஆஹா நீ அந்த ஸ்வாட் கீயை யூஸ் பண்ணுவ, உன்னோட பிளட் லிஸ்டையும் காட்டுவ, அப்படி இருந்தும் நீ என்ன கொல்ல வரல, இதை நான் நம்பணுமா அப்படின்னு கேட்பான். உடனே நம்ம சிங்மிங் சொன்னது எல்லாமே உண்மைதான் அப்படின்றத இந்த பேக்சூனும் ஒத்துக்குருவான். அவன் உண்மையிலேயே ஸ்வாட் கீயையும் யூஸ் பண்ணா நம்ம சிங்மிங்க தாக்குறதுக்காக பிளட் லிஸ்டையும் வச்சிருந்தா. ஆனாலும் இவ்ளோ பண்ணியும் நம்ம சிங்மிங்குக்கு ஒண்ணுமே ஆகல. ஒரு சின்ன ஸ்கிராட்ச் கூட இல்லாம நம்ம சிங்மிங் அங்க அப்படியே நின்னுக்கிட்டு இருக்கா. இது எப்படின்றதுதான் அவனுக்கு இன்னும் அதிர்ச்சியா இருக்கும். அப்ப நம்ம பேக்சூன் சொல்லுவான், நீ இனிமேல் என்ன பண்ணிட்டு இருந்தேன்னா நான் கேட்க மாட்டேன், ஆனா நீ இப்பவே இந்த இடத்துல இருந்து போயிடணும், உன்னோட ஸ்வாட கீழே வச்சிரு, அப்படி இல்லைன்னா உன்ன நான் ஒரு சீனியரா இல்லாம ஒரு மார்ஷியல் ஆர்டிஸ்டா ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்குன்னு சொல்லுவான். இத சொன்ன உடனே நம்ம சிங்மிங் யோசிப்பா, இது என்னமோ நல்ல விஷயம் தான், ஆனா இங்க ஒரு கெட்ட விஷயமும் இருக்கு. இந்த பொண்ணு இப்ப டிரான்ஸ் ஸ்டேட்ல இருக்கு, நான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணேன்னா இவ இன்னும் நல்ல என்லைட்மெண்ட்டை அச்சீவ் பண்ணுவா. உனக்கு எக்ஸ்ட்ரீமான லக் இருந்திருக்கு, அந்த ஒரு காரணத்தினாலதான் நீ இந்த மாதிரி டிரான்ஸ்குள்ள போறப்ப உன் முன்னாடி என்ன மாதிரி ஒரு ஆள் இருந்திருக்கான். இருந்தாலும் நீ உன்னோட லக்க தான் பிளேம் பண்ணணும், ஏன்னா இப்ப எல்லாத்தையும் சொதப்புறதுக்குனே ஒருத்தன் வந்துட்டான். இப்ப நம்ம பேக்சூனை திரும்பி பார்த்துட்டு, என்னதான் நம்மளுக்கு ஒரு மார்ஷியல் ஆர்டிஸ்ட் மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும்
இந்த மாதிரி எல்லாத்தையும் சொதப்பி வச்சவன அடிக்கிறதுன்றது வேற. அப்ப நம்ம சிங்மிங் பேக்சுனை பார்த்து கேட்பான், நீ ஒரு சீனியர், நான் உன்னோட ஜூனியர். ஒருவேளை நீ என் கூட சண்டை போட்டேன்றது மத்தவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா உன்னோட ரெப்புடேஷன் போயிடாதா அப்படின்னு. உடனே இந்த பேக்சுன், என்ன ஏதாவது பேசி இங்க இருந்து தப்பிச்சிடலான்னு பாக்குறியா? இங்க உன்னை காப்பாத்துறதுக்கு யாரும் வரமாட்டாங்க. என்ன நடந்தாலும் சரி, உன்னை இன்னைக்கு என்கிட்ட இருந்து யாராலையும் காப்பாத்தவே முடியாது. அப்படியே ஒருவேளை மத்தவங்களுக்கு தெரிஞ்சாலும் அதுக்கான பனிஷ்மெண்ட்டை நான் அப்புறமா ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். அப்ப நம்ம சிங்மிங் சொல்லுவான், நீ சொன்னது எனக்கும் பிடிச்சிருக்கு. சரி, நான் ஒரு நல்ல ஐடியா கொடுக்கவா? இப்ப இங்க என்ன நடந்தாலும் சரி, அத பத்தி நம்ம வெளில யாருக்கிட்டயுமே சொல்ல வேணாம். இது உனக்கு ஓகேவான்னு கேட்பான். திரும்பி ஏதாவது பிளான் போட்டு தப்பிக்கலாம் நினைக்கிறியா அப்படின்னு இந்த பேக்சுன் கேட்கும்போது, இல்ல நீ எல்லாத்தையும் தப்பா புரிஞ்சுக்கிட்ட. முதல்ல நான் சொல்ல வரத முழுசா கேளு. இப்ப இங்க இந்த சண்டையில என்ன நடந்தாலும் சரி, ஒருவேளை நீயே என்னை தூக்கி போட்டு மிதிச்சாலும் நான் வெளியில போய் யாருக்கிட்டையும் நீ தான் இதை பண்ணன்னு சொல்லவே மாட்டேன். ஒருவேளை நான் அதை பத்தி சொல்லிட்டேன்னா அதுக்கப்புறம் நீ ஃபியூச்சர்ல என்ன பண்ண சொன்னாலும் நான் அதை பண்ணுவேன். ஆனா இந்த விஷயங்கள் எல்லாமே உனக்கும் பொருந்தும். இதுக்கு உனக்கு சம்மதமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிங்மிங் கேட்பான். இது கேட்ட உடனே இந்த பேக்சுனும், சரி நீ சொல்றத நானும் ஒத்துக்கிறேன், எனக்கும் அந்த ஐடியா பிடிச்சிருக்கு. இந்த ஒரு சண்டையோட உன் மேல இருக்கிற எல்லா கோவத்தையுமே நான் மறந்து போயிருவேன். ஆனா அது வரைக்கும் இந்த சண்டை முடியாது. இந்த ஸ்பேரிங்க நம்ம நிறுத்தவே மாட்டோம். நான் உன் கூட ஒரு சீனியராவோ இல்ல ஒரு ஃபெல்லோ டிசிபிளாவோ சண்டை போட மாட்டேன். அதுக்கு பதிலா ஒரு மார்ஷியல் ஆர்டிஸ்டா உன் கூட நான் ஸ்பேர் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லுவான். அப்ப நம்ம சிங்மிங் சொல்லுவான், தம்பி நீ ஒரு விஷயத்த தப்பா புரிஞ்சுக்கிட்ட நினைக்கிறேன். இங்க இப்ப நடக்க போறது ஸ்பேரிங் கிடையாது. நீ என் கையால அடி வாங்கி சாக போற, அதுதான் இங்க நடக்க போகுது. பொறுத்திருந்து பாருன்னு நம்ம சிங்மிங் அவனை அடிக்கிறதுக்காக கோவத்தோட கிளம்புவான். அவனை பார்த்த உடனே இந்த பேக்சுன் கேட்பான், நீ என்ன கிரேசியா அப்படின்னு. நான் கிரேசி கிடையாது, நீ தான் கிரேசி. இல்லனா ஏன் கூட போய் சண்டைக்கு வந்திருக்க பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிங்மிங் சொல்லுவான். அதை கேட்டு கோவப்படுற நம்ம பேக்சுன் இன்னும் வேகமா நம்ம சிங்மிங் அடிக்கிறதுக்காக ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணுவான், இல்யூஷன் ஸ்வாட் டெக்னிக். இந்த டெக்னிக்ல இருந்து நம்ம சிங்மிங் அசால்ட்டா தப்பிப்பா. தப்பிச்ச உடனே இந்த பேக்சுன் பார்த்துட்டு, நான் இன்னைக்கே உனக்கு ஒரு பாடத்தை கத்துத்தரேன் பாரு அப்படின்னு சொல்லுவா. உடனே நம்ம சிங்மிங் சொல்லுவா, என்னோட இத்தனை வருஷத்துல எனக்கு யாரும் எந்த விதமான பாடத்தையும் சொல்லி கொடுத்ததே கிடையாதுடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் மூஞ்சிக்கு முன்னாடி அந்த கைய கொண்டு போயிருவான். அப்ப அந்த கை தான் நம்ம பேக்சுன் பாக்குற கடைசியா பாக்குற கையா இருக்கும். ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம பேக்சுனால எந்திரிச்சு நிக்கவே முடியாது, அப்படி ஒரு நிலைமையில தான் இருக்க போறான். அந்த கை போய் அந்த மூஞ்சில பட்ட உடனே நம்ம பேக்சுனு அப்படியே அந்த பக்கம் இருந்து போய் அவன் எந்த மலையில இருந்து இறங்கி வந்தானோ அந்த மலையிலே போய் மோதி அங்க ஒரு பெரிய பள்ளத்தையே உருவாக்கிடுவான். அப்ப திரும்பி எந்திரிக்கிற நம்ம பேக்சுன் கேட்பான், இதெல்லாம் எப்படி அப்படின்னு. எப்படியா எப்படி? ஏண்டா நீ ஏதோ ஒரு டெக்னிக்கை எடுத்துட்டு வந்துட்டு அந்த டெக்னிக்ல உன்னோட ஓன் சேஞ்சஸ போட்டு அந்த டெக்னிக்கை ஒருத்தனுக்கு எதிராக யூஸ் பண்ணீங்கன்னா உடனே நீ பண்ண அட்டாக்ஸ் எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா ஆயிரும் நினைக்கிறியான்னு கேட்பான். ஆனா நான் இதுக்கு முன்னாடி சண்டை போட்டவங்க யாருமே என்னோட டெக்னிக்ல எந்த வீக்னஸையுமே கண்டுபிடிக்கலையே அப்படின்னு இந்த பேக்சுன் கேட்கும்போது, அதுக்கான காரணம் நீ சண்டை போட்டவனுங்கெல்லாம் அந்த லட்சணத்துல இருந்திருக்காங்கன்னு சொல்லுவான். அப்ப நம்ம சிங்மிங் யோசிப்பான், நம்ம லீ சாங்பேக்கு என்ன தப்பு பண்ணானோ அதே மாதிரியான தவறுகளை தான் இந்த பேக்சுனும் பண்றான். மேபி 100 வருஷத்துக்கு முன்னாடி கூட இந்த தப்ப நிறைய பேர் பண்ணிருக்கலாம். ஆனா அப்ப இந்த தப்பு எல்லாத்தையுமே நான் பார்க்காம போயிட்டேன். இப்ப என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால என்னால எல்லாத்தையும் தெளிவா பார்க்க முடியுதுன்னு நம்ம சிங்மிங் யோசிப்பான். உடனே நம்ம சிங்மிங் அவன் கிட்ட நடந்து வந்து என்ன சொல்லுவானா, நீ மவுண்ட் வாசெக்டோட டிசிபிளா இருக்கிறதுக்காக சந்தோஷப்பட்டுக்கோ. என்னோட ஃபிஸ்ட வச்சு உன்னை இங்கேயே அடிச்சு ஏதாவது பண்ணணும்னு எனக்கு தோணுதுதான். இருந்தாலும் நீ மவுண்ட் வாசெக்டோட ஒரு ப்ரீஷியஸான டிசிபிள். அந்த காரணத்தினால நான் உன்னை அடிச்சா கூட அதுல இருந்து நீ ஏதாவது கத்துக்கிட்டு இம்ப்ரூவ் ஆகிற மாதிரி தான் உன்னை அடிக்க போறேன். சோ ரெடியா இருந்துக்கோ. என்னோட ஃபிஸ்ட வச்சு இல்ல, என்னோட ஸ்வாட வச்சு உன்னை நான் அடிக்க போறேன்னு சொல்லுவான். சோ சொல்லிட்டு நம்ம பேக்சுனுக்கு முன்னாடி அவனோட கைய இப்படி 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 பண்ணிக்கிட்டே இருப்பான். எக்கச்சக்க கையோட ஆஃப்டர் இமேஜஸ் கிரியேட் ஆகும். எல்லாம் வந்த உடனே ஒவ்வொரு பகுதியா சொல்லி சொல்லி அடிப்பான். காலு, அடுத்து ஷோல்டர், அடுத்து கை, அடுத்து தலை அப்படின்னு மாத்தி மாத்தி அடிச்சுக்கிட்டே இருப்பான். எல்லா அடியையும் வாங்கி இந்த பேக்சுன் விழுந்த உடனே அடுத்து தலை 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 அப்படின்னு 5 தடவை சொல்லிட்டு 6 தடவை அடிப்பான். அடிச்சு இந்த பேக்சுனி மொத்தமா மேக்கம் போட வச்சிருவான். சோ ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் நம்ம பேக்சுன் கண்ணை முடிச்சு பார்க்கும்போது அவன் முன்னாடி நம்ம சிங்மிங் நின்னு சிரிச்சுக்கிட்டு இருப்பான். உடனே இப்பதான் இந்த பேக்சுன் யோசிப்பான், நான் தோத்து போயிட்டேன், ரொம்ப ரொம்ப மோசமா தோத்து போயிட்டேன். இந்த தோல்வியை பத்தி என்னால வெளில கூட சொல்ல முடியாது, அவ்வளவு கேவலமா அடி வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லுவான். இப்போ உடனே நம்ம பேக்சுனுக்கு ஒரு டவுட் இருக்கும், நீ எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா மாறின அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். நம்ம சிங்மிங் உடனே சொல்லுவான், நான் ஸ்ட்ராங் கிடையாது, நீ வீக்கு. நான் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால தோத்து போகல, நீ வீக்கா இருக்கிறதுனாலதான் நீ இந்த சண்டையில தோத்து போயிட்டேன்னு சொல்லுவான். உடனே இதை கேட்டு கோவப்படுற நம்ம பேக்சுன், நான் வீக்கா? நான்
இந்த மவுண்ட் வாசெக்டோட ஒரு செகண்ட் கிளாஸ் டிசிபிள், அதுவும் ஒரு ஜீனியஸான டிசிபிள். நான் தான் இந்த மவுண்ட் வாசெக்ட அடுத்த நிலைமைக்கு கொண்டு போய் இந்த செக்டோட செக்ட் லீடரா மாற போறேன்னு சொல்லுவான். கரெக்ட், எல்லாத்தையும் நீ பண்ண போறதான். ஆனா நீ வீக்கா இல்லன்றதுக்கு உன்கிட்ட ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிங்மிங் கேட்பான். ஆனா நான் நிறைய ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கேனே அப்படின்னு சொல்லி இந்த பேக்சோன் சொல்லும் போது, நான் ஆரம்பத்துல இருந்து இதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ ஹார்ட் ஒர்க்கே போடல. உனக்கு புரியுதா இல்லையா? இப்ப மவுண்ட் வாசெக்ட் ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கு. இந்த நிலைமையில இருந்து மவுண்ட் வாசெக்ட நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும்னா அதுக்கு உன்கிட்ட ஏதாவது வழி இருக்கா? அதை நீ எப்படி பண்ண போற? எப்ப பண்ண போற? உன்னால அது எதையுமே சொல்ல முடியாது. நீ கேட்டா ஹார்ட் ஒர்க் போட்டேன்றியே, அந்த ஹார்ட் ஒர்க்ல அப்படி நீ என்ன பண்ண? எல்லாரும் சேர்ந்து ஒரு வருஷம் எங்கேயோ போனீங்க, அங்க போயிட்டு ஒரு ட்ரைனிங்க பண்ணீங்க. அந்த ட்ரைனிங் டஃப்னு நீங்களே சொல்லிக்கிட்டீங்க. சொல்லிட்டு எல்லாரும் வந்து அதை செலிப்ரேட் பண்றதுக்கு சரக்கு வேற அடிக்கிறீங்க. அடிச்சது மட்டும் கிடையாது, மவுண்ட் வாசெக்டுக்கும் சதனஜி செக்டுக்குமான கான்ஃபரன்ஸ் இவ்வளவு பக்கத்துல இருக்கு. இப்போ போய் உங்களோட ஜூனியர்ஸ புள்ளி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இதுல எங்க ஹார்ட் ஒர்க் இருக்கு? இந்த ஹார்ட் ஒர்க்கை தான் நீ போட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேப்பா. நீ ஒரு கிணத்துல மாட்டின தவளை மாதிரி. நீ இருக்க கிணத்துல நீ தான் பெரிய ஆளா இருக்கலாம். அந்த மாதிரிதான் நீயும் இந்த மவுண்ட் வாசெக்ட்ல பெரிய ஆளுன்னு சொல்லிக்கிற. அப்கோர்ஸ் இந்த மவுண்ட் வாசெக்ட்ல உனக்குன்னு பெருசா காம்படிஷனே இருந்திருக்க மாட்டாங்க. அந்த காரணத்தினால உனக்கும் தெரிஞ்சிருக்காது. நீ ஒழுங்கா சண்டை போட்டதெல்லாம் அந்த சதனஜில இருக்கிறவங்க கூட மட்டும்தான். அந்த சண்டையிலையும் நீ தோத்துதான் போன. இத நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட. எதையுமே தப்பா புரிஞ்சுக்காத. நான் ஸ்ட்ராங் கிடையாது, நீ வீக்குன்றதுனாலதான் நீ தோத்து போனன்னு சொல்லுவான். இது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு நம்ம பேக்சோன் கொஞ்ச நேரம் கழிச்சு கேட்பான். அப்படின்னா உன்னை விட ஸ்ட்ராங்கான ஆளுங்க எத்தனை பேரு மத்த செக்ட்ல இருக்காங்கன்னு கேட்பான். உடனே நம்ம சிங்மிங் சொல்லுவான், திரும்பி நீ ஒரு விஷயத்த தப்பா புரிஞ்சுக்கிட்ட. அப்கோர்ஸ் நான் தான் ஸ்ட்ராங்கஸ்ட். என்னை விட ஸ்ட்ராங்கான எந்த ஒரு ஆளையுமே உன்னால மத்த செக்டர்ல பார்க்கவே முடியாது. ஆனா நான் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால நீ தோத்து போகல, நீ வீக்கா இருக்கிறதுனாலதான் நீ தோத்து போன. உனக்கு ஒண்ணு புரியலையா? நீ சொன்னியே செகண்ட் கிளாஸ் டிசிபிள்னு. உன்ன மாதிரி எத்தனை செகண்ட் கிளாஸ் டிசிபிள்ஸ்ல ஜீனியஸ் இருக்காங்கன்னு உனக்கு தெரியுமா? உடாங் செட்டு, ஷவுலிங் செட்டு, நாம்கூங் செட்டு, இந்த செட்டுக்கெல்லாம் நீ போய் பாத்தீனா எக்கச்சக்க ஜீனியஸ் கொட்டி கிடப்பாங்க. அவங்களுக்கு எதிரால உன்னை கம்பேர் பண்ண கூட முடியாது. அவங்கள யாரா இருந்தாலும் சரி, அவங்களும் இதே மாதிரி உன்னை தோக்கடிச்சிருப்பாங்க. அப்ப இந்த பேக்சோன் கேட்பான், அப்படின்னா நான் எந்த மாதிரியான ட்ரைனிங்க போடணும்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்பான். அட்லீஸ்ட் உன்னை விட எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிங்மிங் சொல்லுவான். சரி, நான் ஒருவேளை அந்த ட்ரைனிங்க ஃபாலோ பண்ணேன்னா என்னால ஸ்ட்ராங்கா மாற முடியுமான்னு கேட்கும்போது கண்டிப்பா முடியும்னு நம்ம சிங்மிங் சொல்லிடுவான். உடனே இந்த பேக்சோனும் அவனோட அந்த ஃபிஸ்ட் பாம் சல்யூட்ட பண்ணி என்ன தயவு செஞ்சு ஸ்ட்ராங்கா மாத்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிங்மிங்க பார்த்து கேட்பான். நான் ஸ்ட்ராங்கா மாறணும்னா அதுக்கு நீ என்ன பண்ண சொன்னாலும் நான் பண்ணுவேன். உன்னை என்னோட மாஸ்டரா நான் மதிக்கணும்னா கூட நான் அதுக்கு கூட தயார் தான். நீ என்ன வேணாலும் எனக்கு சொல்லு, என்னைய ஸ்ட்ராங்கா மாத்தினா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி இந்த பேக்சோன் சொல்லுவான். உடனே இந்த சிங்மிங் இதெல்லாத்தையும் கேட்டுட்டு தேவையில்ல அப்படின்றவான். ஆனா நீ இது எல்லாத்தையும் எனக்கு கத்து தரேன்றதுக்காக தானே சொன்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதெல்லாம் இல்லையே, நான் சும்மாதான் ஒண்ணு சொன்னேன். நீங்க திரும்பியும் ஒரு விஷயத்த தப்பாவே புரிஞ்சுக்கிட்டீங்க சீனியர். நீங்களா வருவீங்களா? நீங்களா வந்து கோவப்பட்டு என்கிட்ட சண்டைக்கு வருவீங்களா? அந்த சண்டை முடிஞ்ச உடனே நீங்களாவே அதுக்கு ஒரு கன்க்ளூஷனை கொடுத்துக்கிருவீங்களா? என்ன சீனியர் இது? லாஜிக்கே இல்ல. ஃபர்ஸ்ட் நீங்க இந்த கன்க்ளூஷனை முடிவு பண்ணக்கூடாது, நான் தான் முடிவு பண்ணணும். நான் உங்களை இவ்ளோ நேரம் அடிச்சது நீங்க தேர்ட் கிளாஸ் டிசிபிள்ஸ் எல்லாத்தையும் புள்ளி பண்ணீங்கல்ல, அதுக்கு மட்டும்தான். ஆனா நீங்க தேவையே இல்லாம என்கிட்ட சண்டைக்கு வந்து என்ன வெறுப்பேத்துனீங்கல்ல, அதுக்கு நான் உங்களை அடிக்கவே இல்லையே சீனியர். அந்த அடியை யார் வாங்குறது? உங்களுக்கு நிறைய விஷயம் புரியல சீனியர். இப்ப அடிக்கிற அடியில உங்களுக்கு எல்லாமே புரிய வந்துரும். எதுக்கு நீங்க வீக்கா இருக்கீங்க, ஏன் உங்களால ஸ்வாட்ல ஒழுங்கா சண்டை போட முடியல, அப்புறம் எதுக்கு நீங்க எப்பயுமே என்கிட்ட சண்டைக்கே வரக்கூடாது, எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு புரிய வைக்கிறேன். நம்மளோட இந்த நைட்டு ரொம்ப பெருசா இருக்க போகுது. சோ அதனால நிறைய டைம் இருக்கு நீங்க அடி வாங்குறதுக்கு. ஆரம்பிக்கலாமா சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க ஆரம்பா. ரொம்ப நேரம் கழிச்சு நம்ம சிங்மிங் தனியா வந்து உட்கார்ந்துருவான். அப்பாடியோ, இப்பதான்டா அவன் நிம்மதியா இருக்கு. ரொம்ப நாள் என் மனசுல இருக்க பாரமே இறங்குன மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் திரும்பி பாப்பான். திரும்பி பார்த்தா அங்க என்னமோ ஒண்ணு கொலகொலன்னு கிடக்கும். அது நம்ம பேக்சோன் தான். நம்ம பேக்சோனை சமத்தியா போட்டு அடிச்சிருப்பான். அதனாலதான் இந்த நிலைமையில நம்ம பேக்சோன் இருக்கான். இருந்தாலும் நம்ம பேக்சோனுக்கு எந்த விதமான வெளிக்காயமே தெரியாத மாதிரி அடிச்சிருக்கான். சோ நம்ம பேக்சோன் எப்ப எந்திரிக்கிறானோ அப்ப எல்லாமே சரியா போயிருமா. அப்பாடியோ, இருந்தாலும் டைம் ரொம்ப வேஸ்ட் பண்ணிட்டோமே அப்படின்னு நம்ம சிங்மிங் சும்மா முன்னாடி பாப்பான். பார்த்தா திரும்பியும் அவன் மூஞ்சி முன்னாடி ஒரு மூஞ்சி வந்து நிக்கும். யாரு இது அப்படின்னு பார்த்தா திரும்பி சியோல் தான். ஐயோ, திரும்பியுமா? பக்கி எப்போ பார்த்தாலும் முன்னாடி வந்து பிசாசு மாதிரி பயமுறுத்திக்கிட்டே இருக்கியே, என்னைக்காவது நீ வரத சொல்லிட்டு தான் வாயேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். நான் அப்பவே உன்னை கூப்பிட்டேனே அப்படின்னு இந்த சியோல் சொல்லும். கூப்பிட்டியா?
எப்ப கூப்பிட்ட? நீ தான் அவனை அடிச்சுக்கிட்டு இருந்தியே, அப்ப உன்னைய கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லும். அப்படின்னா நீ எல்லாத்தையுமே பாத்துட்ட அப்படிதானே அப்படின்னு இந்த சிங்மிங் கேட்பான். உடனே இந்த சியோலும் ஆமான்னு சொல்லுமா. கொஞ்ச நேரத்துக்கு நம்ம சிங்மிங் அமைதியாவே இருப்பான். உடனே இந்த சியோல் கேட்கும், இதுக்காக என்னையும் கொல்ல போறியா நான் பாத்துட்டதுனால அப்படின்னோடனே, சாச்சா உன்னை கொல்லலாம் மாட்டேன், இருந்தாலும் உன் தலையில எங்கேயாவது அடிச்சு நீ எல்லாத்தையும் எங்க மறப்ப அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லுவான். உடனே இந்த சியோலு, அது நான் எல்லாத்தையும் மறைச்சு போயானும். உண்மையாவா அப்படின்னோடனே, உண்மையாவே மறைச்சு போயானும்பா, நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன், எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல, நான் யாருன்னே எனக்கு ஞாபகம் இல்ல அப்படின்ற மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுக்கும். இப்ப நம்ம சியோல் கேட்கும், சரி எனக்கு இப்பயாவது அந்த டெக்னிக்க சொல்லி கொடுன்னு. நீ திரும்பி ஆரம்பிச்சிட்டதானே? ஆமா, எதுக்காக அந்த டெக்னிக்கை நீ கத்துக்கணும்னு நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிங்மிங் கேட்பான். இல்ல, என்னால அதுக்கான ரீசனை உனக்கு சொல்ல முடியாது, இருந்தாலும் நான் அந்த டெக்னிக்கை கண்டிப்பா கத்துக்கிட்டே ஆகணும், அது நீ எனக்கு கண்டிப்பா சொல்லி கொடுக்கணும்னு சொல்லிரும். உடனே நம்ம சிங்மிங் யோசிப்பான், சரி நீ ஒண்ணு நினைக்கிற மாதிரி அந்த டெக்னிக்கு நீ எனக்காக கெஞ்சலாம் தேவையில்ல, அது மவுண்ட் செக்ட்ல இருக்கிற எல்லா டிசிபிள்ஸ்க்கும் வரக்கூடிய ஒரு டெக்னிக் தான், யாரு வேணாலும் அதை பண்ணலாம், நான் உனக்கு சொல்லி தரணும்னு அவசியம் இல்ல, கொஞ்ச நாள்ல நீயே கத்துக்கிறவன்னு சொல்லுவான். அப்ப அந்த சியோல் சொல்லும், ஆனா அந்த டெக்னிக் இப்ப மவுண்ட் செக்ட்ல இல்லையே அப்படின்னு. உடனே நம்ம சிங்மிங்கு, ஓஹோ இந்த பொண்ணுக்கு அந்த டெக்னிக் இப்ப இல்லைன்றது முதற்கொண்டு தெரிஞ்சிருக்கு, பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு, கரெக்ட் நீ சொன்ன மாதிரி அந்த டெக்னிக் இப்ப மவுண்ட் செக்ட்ல இல்ல, ஆனா கூடிய சீக்கிரமே வந்துரும், எல்லாரும் கூடிய சீக்கிரமே கத்துக்க ஆரம்பிப்பாங்க, நீயும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். நான் அதுக்கு பதிலா வேற ஒன்னா உனக்கு காட்டுறேன்னு சொல்லிட்டு தன்னோட 2 விரல்லையும் கீயை கொண்டு வந்துருவான். சோ கொண்டு வந்துட்டு இப்ப ஒரு வித்தியாசமான டெக்னிக்க அவனோட கைகள் மூலமா ட்ரேஸ் பண்ண ஆரம்பிப்பான். அதோட ஸ்வாட் பார்த்த ட்ரேஸ் பண்ணுவான். அப்படி ட்ரேஸ் பண்ண உடனே நம்ம சியோலுக்கு இது என்ன டெக்னிக்ன்றது தெரிஞ்சிரும். இந்த டெக்னிக்க தான் நம்ம சியோல் எப்பயுமே பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருப்பா. நம்ம சிங்மிங் ஃபர்ஸ்ட் நம்ம சியோல பாப்பான்ல, அப்ப கூட அவ ட்ரைனிங் எடுப்பால, அப்ப அவ பிராக்டிஸ் பண்ண டெக்னிக்குமே இந்த டெக்னிக் தான், தி ஸ்வாட் ஆஃப் யூ மெய்டன். இந்த டெக்னிக்க தான் இப்ப நம்ம சிங்மிங் அவனோட கையால ட்ரேஸ் பண்றான். ஆனா நம்ம சிங்மிங் ட்ரேஸ் பண்ற அந்த டெக்னிக் நம்ம சியோலோட டெக்னிக்கை விட கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். ஏன், ஃபண்டமெண்டலே மொத்தமாவே மாறி இருக்கும். அந்த டெக்னிக்கை கம்ப்ளீட் பண்ணிட்டு நம்ம சிங்மிங் கேட்பான், இப்போ உனக்கு புரிஞ்சுச்சா அப்படின்னு. உடனே இந்த சியோல் தலையாட்டி, எனக்கு ஒண்ணுமே புரியல, ஆனா நீ என்ன சொல்ல வரன்றது எனக்கு புரிஞ்சிருச்சு. நான் ஒரு ஸ்டேஜுக்கு வர வரைக்கும், அதாவது நான் என்னோட லெவலை அதிகப்படுத்துற வரைக்கும் என்னால அந்த டெக்னிக்கை கத்துக்க முடியாது. அது வரைக்கும் என்னோட பேசிக்ஸை நான் இன்னும் திருப்பி பண்ணி நான் ஸ்ட்ராங்கா மாறணும், அதானே நீ சொல்ல வர அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். ஆமா அப்படின்னு அவனும் சொன்ன உடனே, சரி நான் கண்டிப்பா அந்த ட்ரைனிங்க பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணும் சொல்லிடும். பரவாயில்ல, நீ உண்மையிலே நல்ல பொண்ணுதான் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணோட தலையில பேட் பண்ணிட்டு அங்க இருந்து போவான். நான் உன்னோட சீனியர், நீ என்னோட ஜூனியர், நீ இப்பெல்லாம் பேசுற அப்படின்னோடனே, தெரியும் இருந்தாலும் நீ ஒரு நல்ல பொண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிருவான். அப்படி நம்ம சிங்மிங் அங்க இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்லுவான். அங்க ஒண்ணு கிடக்குல்ல, அதை மட்டும் அதோட ரூம்ல தூக்கி போட்டு போயிரு, அது அங்கேயே கடந்துச்சுன்னா அப்புறம் ஏதாவது பிரச்சனை வந்துரும் அதுக்கு, சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிருவான். உடனே நம்ம சியோலும் அங்க இருந்து எந்திரிச்சு யோசிச்சு பாக்கும், இந்த டெக்னிக்கை எதுக்காக கத்துக்கணும் அப்படின்றத. அவங்க அப்பா ஞாபகம் தான் வருவாரு. சோ அவங்க அப்பா, இந்த டெக்னிக்கை கண்டிப்பா நான் ரெஸ்டோர் பண்ணியே தீருவேன், இந்த டெக்னிக்கை திரும்பியும் கொண்டு வந்து மவுண்ட் வாசெக்டுக்கு நான் போய் என்னோட மன்னிப்பை நான் கேட்பேன், அப்படி நான் போறப்ப நான் உன்னையும் கூட்டிட்டு போறேன், நீ என் கூட வா, மவுண்ட் வாசெக்ட் மாதிரி ஒரு நல்ல பிளேஸ் உலகத்திலே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சியோல்ட்ட சொல்லியிருப்பாரு. உடனே அவங்க அப்பாவை நினைச்சுக்கிட்டு நம்ம சியோல் யோசிக்கும், கண்டிப்பா என்ன நடந்தாலும் சரி அந்த டெக்னிக்கா நான் கத்துக்கிட்டே தீருவேன்பா அப்படின்னு. இப்ப நம்ம சிங்மிங் அவனோட இடத்துக்கு வந்துருவான். அதாவது அவன் தங்கியிருப்பான் அந்த இடத்துக்கு. வந்த உடனே இவனுக்காக நம்ம ஜாங்கு ஜோகுலு வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. என்னாச்சுன்னு இவன் கேட்கும் போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஆக்சுவலா நம்ம பேச்சுன்னு காணாமா, அந்த காரணத்தினால எல்டர்ஸ் எல்லாரும் இங்க தேடிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பேச்சுன்னு காணாம போனா எல்டர்ஸ் எதுக்கு இங்க வரணும், இதை கேட்டா எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு சீனியர், என்ன போய் சந்தேகப்படுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா. சொன்ன உடனே நம்ம ஜாங்கோ, அதானே நீ எல்லாம் பண்ணிருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும் சிங்மிங், இப்படி பண்ணக்கூடிய ஆளா நீ அப்படின்னோடனே, அப்பெல்லாம் இல்ல சீனியர், அதை நான் தான் பண்ணேன் அப்படின்பா. அப்புறம் ஏன்டா உனக்கு வருத்தமா இருக்கு, ஏன்டா மாத்தி உளறிக்கிட்டு இருக்க அப்படின்னு 2 பேரும் ஃபீல் பண்ணுவானுங்க. சரி பேக்சுன் உன் கூட தான் இருந்தாரு, ஆனாலும் நீ அவர்கிட்ட ஒன்னும் பண்ணிரலையே, நான் நினைக்கிற மாதிரி எதுவும் பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாங் கேட்பா. உடனே சிங்மிங் சொல்லுவான், அது நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத பொறுத்தது, நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்பா. இல்ல நீ அவர் மேல எதுவும் கையெல்லாம் வச்சிரலையே, அவர் எதுவும் அடிச்சியா அப்படின்னு கேட்கும் போது, சச்ச சீனியர் நான் என்ன குழந்தையா இப்பெல்லாம் போய் சொல்றீங்களே அப்படின்னு சொல்லுவா. அப்பாடியோ, அதான் சிங்மிங் எங்களுக்கு தெரியும், நீ ஒன்னும் குழந்தைலாம் கிடையாது, அப்படியெல்லாம் ஒரு சீனியரை போய் நீ அடிப்பியா, அப்படி பண்ணக்கூடிய ஆளே கிடையாதுன்னு
நான் ஒன்னும் அவரை சும்மாலாம் அடிக்கவே இல்ல. அவரு இனிமேல் என் வழியிலே வர முடியாத மாதிரி, என்னை எதிர்த்து வாயே திறக்க முடியாத மாதிரி நல்லா வெளுத்து வாங்கி தூக்கி போட்டு மிதிச்சிட்டு தான் வந்தேன் அப்படின்றவா. இது கேட்ட உடனே நம்ம ஜாங்கும், ஆமாமா அந்த பேக்சுனை தூக்கி போட்டு மிதிக்கிற நிலைமையில தான் அவனும் இருந்தான், நானே அப்படி பண்ணலான் தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே, ஆமா நீ இப்ப என்ன சொன்ன? என் காதுல விழுந்த வார்த்தைகள்லாம் உண்மைதானா? என்னடா பண்ணி வச்சிருக்க அப்படின்ற மாதிரி ஒரு ரியாக்ஷனை கொடுத்துக்கிட்டு இருப்பா. இப்ப நம்ம ஜாங்கு கேட்பான், நீ என்ன பைத்தியக்காராடா? சம்பந்தமே இல்லாம ஒரு சீனியரை போட்டு ஏன்டா அடிச்ச, ஏன்டா இதெல்லாம் பண்ற அப்படின்னு சொல்லி நம்ம ஜாங்கு கேட்கும் போது, சீ அந்த பக்கம்பா, என்ன அப்படி மூளை இல்லாதவன் நினைக்கிறியா? இதுக்கப்புறம் அவர்னால எந்த ஒரு பிரச்சனையுமே வர முடியாத மாதிரி தான் நான் அப்படி அவரை போட்டு அடிச்சுட்டு வந்திருக்கேன். சோ கவலைப்படாதேனா, ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லுவான். இவனுக்கு புரியவே மாட்டேங்குது. முதல்ல அடிச்சதே தப்புன்னு சொல்றோம், அதையே இவன் புரிஞ்சுக்க மாட்டானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாங் யோசிச்சுக்கிட்டு இருப்பான். திரும்பி பார்த்தா நம்ம ஜாங்க அழுகவே ஆரம்பிச்சிருவான். நம்ம ஜாங்க அழுக நம்ம ஜோகுல அவனை சமாதானப்படுத்திக்கிட்டு இருப்பான். இவன் போய் இப்பெல்லாம் பண்ணி வச்சிருக்கானே, ஒரு மனிதாபிமானம் வேணாமா? என்னதான் இருந்தாலும் ஒரு சீனியர் அவரை போய் அடிச்சு வச்சிருக்கானே, ஏன் இந்த மாதிரிலாம் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாங் அழுதுகிட்டு இருப்பான். உடனே ஜோகுலு எப்படி தெரியுமா சமாதானப்படுத்துவான், நீங்க இதெல்லாம் பாக்காதீங்க, அவன் ஃபர்ஸ்ட்ல இருந்தே மனிதாபிமானம் எல்லாம் ஒன்னையும் பார்த்தது இல்ல, நம்மளும் அப்படித்தானே இருந்தோம், நம்மளே அவன் அப்படித்தானே அடிச்சான், ஏன் இந்த மாதிரிலாம் ஃபீல் பண்றீங்கன்னு கேட்பானுங்க. உடனே நம்ம ஜாங் கேட்பான், ஆமா அதுக்கப்புறம் அவர் என்னதான் சொன்னாரு, பேசுற அளவுக்காவது வாயை விட்டு வச்சியா, அப்படி அவர் என்னதான் சொன்னாரு அப்படின்னு கேட்கும் போது நம்ம சீங்விங் என்ன சொல்லுவானா, அவரு ஸ்ட்ராங்கா மாத்த சொன்னாரு அவரை. உடனே நம்ம ஜாங்கு அதிர்ச்சியில நம்ம ஜோகுல பாப்பான், இதெல்லாம் நம்புற மாதிரி இருக்கா, என்ன அவர் போய் இவன்ட்ட போய் ஸ்ட்ராங்கா மாத்த சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். உடனே நம்ம ஜோகுலும், ஆனா நம்மளும் அப்படித்தானே, நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா இதுல ஒண்ணு அதிர்ச்சி ஆகிறதுக்குலாம் ஒரு விஷயமே இல்லையே அப்படின்னு சொல்லுவானுங்க. சரி நீ என்ன சொன்ன அதுக்கு அப்படின்னு சீங்விங் கிட்ட கேட்கும் போது நம்ம சீங்விங், இல்ல அது எனக்கு பிடிக்கல, அதனால இன்னும் எக்ஸ்ட்ராவா அடிச்சேன், ஏன்டா பண்ண இந்த மாதிரிலாம் அப்படின்னு கேட்பானுங்க. ஏன், அவரு மூஞ்சி எனக்கு ஃபர்ஸ்ட் பிடிக்கல, சோ அதனால மூஞ்சியிலே அடிச்சு அவரு இதுக்கு மேல பேசவே முடியாத மாதிரி பண்ணி விட்டு தான் வந்திருக்கேன், ஒரு பிரச்சனையும் இல்ல, நீங்க இந்த மாதிரிலாம் கவலைப்படாம போய் தூங்குங்க, காலைல எந்திரிச்சோனே உங்களுக்கே எல்லாம் புரியும் அப்படின்னு தூங்க போயிருவான். உடனே நம்ம ஜாங் யோசிச்சுக்கிட்டு இருப்பான், சே இந்த மாதிரிலாம் பண்ணிட்டானே, ஒரு சீனியரை போய் அடிச்சு வச்சிருக்கானே, இனிமேல் என்னென்ன பிரச்சனை எல்லாம் வரப்போதோ, இதெல்லாம் என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பான். ஒருவேளை நம்ம சீங்மிங் இவ்வளவு நேரம் காமெடி பண்ணிருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாங்குக்கு ஒரு டவுட் இருக்கும். உடனே ஜோகுல் சொல்லுவான், இல்ல சீனியர், எனக்கு இவன்ட்ட இத்தனை நாள் பேசுனதுல எனக்கு ஒரு விஷயம் முக்கியமா புரிஞ்சிருக்கு, என்ன தெரியுமா, இவன் காமெடி பண்ணவும் மாட்டான், பொய் சொல்லவும் மாட்டான், ஆமாமா அவனை பத்தி புரிஞ்சுக்கிறதுல எவ்வளவு நல்ல விஷயத்த புரிஞ்சு வச்சிருக்க, இதை புரிஞ்சுக்கிறது தான் இப்ப முக்கியமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பானுங்க. சரின்னு கால்ல போயிட்டு இவனுங்களும் கேட் கீப்பர் மாதிரி வெளியே நிப்பானுங்க, என்ன நடக்குதுன்னு பாத்துருவோம், ஒருவேளை டக்குன்னு இந்த செகண்ட் கிளாஸ் டிசிபிள்ஸ்லாம் வந்து இவங்களை டார்ச்சர் பண்ணுவானுங்களா இல்லையான்னு பாக்குறதுக்காகவே வெளியே நிப்பானுங்க. அப்ப நம்ம சீங்மிங் சொன்னதெல்லாம் உண்மையா, உண்மையிலேயே நம்ம பேக்சுனை அடிச்சிருக்கானா அப்படின்னு இவங்க ரெண்டு பேருக்கும் இன்னும் ஆச்சரியமா இருக்கும். அப்ப நம்ம ஜோகுலுக்கு ஒரு டவுட் வரும், சீனியர் எனக்கு ஒரு டவுட் இருக்கு, இப்ப நம்ம பேக்சுனை நம்ம சீங்மிங் அடிச்சிருக்கான், அதுவும் சும்மா அடிக்கல, ஒன் சைடடா அவரால எதிர்த்து சண்டை போட முடியாத மாதிரி அடிச்சிருக்கான். இப்ப ஒருவேளை இந்த சீங்மிங் அந்த சதனேஜ் கான்ஃபரன்ஸ்ல கலந்துக்கிட்டா, அப்ப சதனேஜ் கான்ஃபரன்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு எதிராகவும் அவன் ஈஸியா ஜெயிச்சிருவான் தானே அப்படின்னு சொல்லி கேட்பான். நம்ம ஜாங்கும் உண்மைதான் அவன் ஜெயிச்சிருவான், ஆனா அதனால எந்த பிரயோஜனமும் இருக்காதுன்னு சொல்லிடுவான். ஏன்னா ஒரு மார்ஷல் மாஸ்டர் இருந்தா அதனால செட்டுக்கு நிறைய பெருமைகள் வரும், நம்ம செட்டையே அடுத்த கட்டத்துக்கு அவனால கொண்டு போக முடியும். ஆனா அவன் போனதுக்கு அப்புறம் இந்த செட்டு திரும்பியும் பழைய நிலைமைக்கு போயிடும். அப்ப பாத்துக்கணும்னா ஒரு மார்ஷல் மாஸ்டர் பத்தாது, நம்ம எல்லாருமே அவனோட லெவலுக்கு வளரணும், இல்ல அவன் கூட பயணம் பண்ற அளவுக்கு நம்மள ஸ்ட்ராங்கா மாத்திக்கணும். அப்ப மட்டும் தான் இந்த மவுண்ட் வாசெக்ட நம்ம திரும்பியும் பழைய குளோரிக்கு கொண்டு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாங் சொல்லுவான். உண்மையிலேயே நம்ம சீங்மிங் என்ன பண்ண ட்ரை பண்றான் இவ்வளவு நாள்ல அப்படின்றது நம்ம ஜாங்குக்கு மட்டும் தான் உண்மையிலேயே புரிஞ்சிருக்கு. பிளம் பிளாசம் ஸ்வாட் செயின்ட் அப்படின்னு ஒருத்தனால இந்த மவுண்ட் வாசெக்ட் உலக அளவுல ஃபேமஸ் ஆச்சு. ஆனா அப்படி ஒருத்தன் போனதுக்கு அப்புறம் இந்த செட்டு அகல பாதாளத்துக்கு போயிருச்சு. அது மட்டும் இல்லாம அவன் இருந்த காரணத்தினாலேயே எல்லாரும் இந்த செட்டை அழிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. சோ நம்ம சீங்மிங் இப்ப பண்ண ட்ரை பண்றது எல்லாமே நம்ம ஜாங்குக்கு தெளிவா புரிஞ்சிருக்கு. அதை பத்தி தான் அவன் ஜோகுல்கிட்டையும் சொல்லியிருக்கான். நம்ம ஜோகுலும் இது எல்லாத்தையும் ஒத்துக்குருவான். நீங்க சொன்ன மாதிரியே சீனியர், நம்ம எல்லாரும் நம்ம ட்ரைனிங்க முடிச்சு நம்மளும் ஸ்ட்ராங்கா மாறுவோம், மவுண்ட் வாசெக்ட திருப்பி பழைய நிலைமைக்கு கொண்டு போவோம்னு பேசிக்கிட்டு இருப்பானுங்க. இவனுங்க பேசிட்டே இருக்கும்போது ஒரு சவுண்ட் கேட்கும், நான் சொல்ல தர மாட்டேன், நீ ஏன் எப்ப பார்த்தாலும் என்னை துரத்திக்கிட்டே இருக்க அப்படின்னு. அந்த பக்கம் பார்த்தா நம்ம சியோலு நம்ம சீங்மிங்க துரத்திட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். எதுக்குன்னா ஸ்வாட் ஆஃப் யூ மெய்டன் ஒன்னு அவன் காமிச்சான்ல, அதை சொல்லி கொடு அப்படின்னு சொல்லி நம்ம சீங்மிங்க டார்ச்சர் பண்ணி அவனை துரத்திக்கிட்டே இருக்கு. நம்ம சீங்மிங்கும் ஏன் என்னை துரத்திக்கிட்டே இருக்க, பேசாம போயிட்டு சீனியர் உன்கும் கிட்ட கேட்க வேண்டியதானேன்னு சொல்லும் போது, அது பொண்ணுங்களுக்கான டெக்னிக், அதை எப்படி நான் அவர்கிட்ட போய் கேட்க முடியும்னு கேட்கும். அப்ப நான் என்ன பொண்ணா, சே
இந்த மாதிரி ஒரு டிசிப்ள மவுண்ட் செக்ட் ஏன் தான் சேர்த்தானுங்கன்னே தெரியல, என்னைய விட்டுரு, இல்ல நீ எனக்கு சொல்லி கொடு அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் கத்திட்டு ஓடிட்டே இருப்பாங்க. நம்ம ஜாங்கும் ஜோகுலும் இல்ல நம்ம போயிட்டு நம்ம ட்ரைனிங்க பாப்போம் அந்த பக்கம் போயிருவானுங்க. இப்ப இந்த மாதிரி நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் மேல இருந்து நம்ம பேக்சாங்கும் பேக்சுன்னும் பாத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம பேக்சாங் கேப்பா, இவனை இப்படியே விட்டா என்ன ஆகிற போறது சீனியர், நம்ம பேசாம இவனை போய் பனிஷ் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேக்சாங் கேப்பான். உடனே பேக்சுன் மனசுக்குள்ள யோசிச்சுக்கிருவான், யாரு நீ, அவனை பனிஷ் பண்ண போற, இதெல்லாம் நடக்கிற கதையா? நடந்த விஷயங்கள் பத்தி நம்ம பேக்சுன்னு ஒரு வார்த்தை கூட வெளில சொல்லியிருக்க மாட்டான். சொல்றதுக்கான எந்த ஆதாரமுமே இருக்காது. ஏன்னா நம்ம சிங்மிங் தான் அடிச்சான்றதுக்கு ஏதாவது ஒரு காயமாவது இருக்கணும்ல. ஒரு காயம் கூட தெரியாம வெறும் இன்டர்னலா பெயின் மட்டும் இருக்கிற மாதிரியே தூக்கி போட்டு மிதிச்சிருக்கா இந்த சிங்மிங். அதனாலயே இந்த பேக்சுனால வெளியில ஒன்னும் சொல்ல முடியாம அமைதியாவே இருப்பான். அது மட்டும் கிடையாது, நம்ம பேக்சுன் என்ன சொல்லிடுவானா, இனிமேல் யாரும் 3rd கிளாஸ் டிசிபிள்ஸ தொடவே தொடாதீங்க, அவங்கள ஒண்ணுமே சொல்லாதீங்கன்னு சொல்லியிருப்பான். ஏன் இதெல்லாம் பண்றீங்கன்னு இந்த பேக்சாங் கேட்கும் போது, நம்மளோட ட்ரைனிங்க பாக்கணும்ல, இந்த கான்ஃபரன்ஸ் பக்கத்துல வந்துடுச்சு, இப்ப போயிட்டு நம்ம 3rd கிளாஸ் டிசிபிள்ஸ டார்ச்சர் பண்றது சரி இருக்காது. சோ நம்ம ட்ரைனிங்க பாக்கணும், அத எனக்கு புரிஞ்சிருச்சு, அதனாலதான் இனிமேல் 3rd கிளாஸ் டிசிபிள்ஸ தொட வேணாம் நான் சொல்லிட்டேன்னு சொல்லுவான். ஆனா உண்மையான ரீசன் என்னன்னா, சிங்மிங் கிட்ட அடி வாங்க கூடாதுன்றதுக்காக தான் இதை சொல்லியிருப்பான். அதை அவனால வெளில சொல்ல முடியாது. சரி இருந்தாலும் இது எல்லாத்தையுமே பேக்சாங் புரிஞ்சுக்கிருவான். புரிஞ்சுக்கிட்டு ஓகே சீனியர், நீங்க சொன்னதை நானும் ஒத்துக்கிறேன், நம்ம ட்ரைனிங்க போய் பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அங்க இருந்து போயிருவான். இந்த பேக்சாங் அங்க இருந்து போனதுக்கு அப்புறம் நம்ம பேக்சுன் யோசிப்பான், இந்த கான்ஃபரன்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் 3rd கிளாஸ் டிசிபிள்ஸ டார்ச்சர் பண்ணணும் இல்ல, நீங்க தொடணும்னு கூட நினைச்சு பார்க்க மாட்டீங்க. ஏன்னா அப்ப நீங்க உங்களால நம்ப முடியாத ஒரு விஷயத்த பார்த்திருப்பீங்க. ஒரு பெரிய அதிசயமே அங்க நடந்திருக்கும். நம்ம மட்டும் கிடையாது, சதர்ன் எட்ஜோட அந்த செக்டரோட மெம்பர்ஸுமே ரொம்ப ரொம்ப அதிர்ச்சியா இருப்பானுங்க. என்னதான் நம்ம சிங்மிங்னால என்னோட பிளான் எல்லாமே மாறி போனாலும் இப்போதைக்கு நான் என்ன செய்யணுமோ அது மாறவே இல்ல. நான் என்னோட திறமைய நிரூபிச்சுதான் ஆகணும். இதுக்காக நான் 2 வருஷமா காத்துக்கிட்டு இருக்கேன். அத அன்னைக்கு நான் கண்டிப்பா செஞ்சே தீருவேன் அப்படின்னு நம்ம பேக்சுன் முடிவு பண்ணிட்டு அங்க இருந்து போறான். அடுத்து நம்ம செக்டர் லீடரும் நம்ம உன்குமும் உட்கார்ந்து இந்த சதர்ன் எட்ஜ் கான்ஃபரன்ஸ்ல நடக்க போகுது இல்ல, சோ அதுக்காக அந்த டிசிபிள்ஸும் அந்த வரப்போற எல்டர்ஸும் எல்லாரும் வரப்போறாங்களா இன்னைக்கு. சோ அந்த கெஸ்ட ரிசீவ் பண்றதுக்காக எல்லா ப்ரிப்பரேஷனையும் பண்ணிட்டியா இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம செக்டர் லீடர் உன்கும் கிட்ட பேசிக்கிட்டு இருப்பாரு. இத பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும் போது நம்ம உன்குமும் எல்லாத்தையுமே பண்ணியாச்சு, நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிடுவாரு. ஏன்னா போன தடவை இந்த கான்ஃபரன்ஸ் நடக்கும் போது இவங்க ரொம்ப ஏழ்மையா இருந்தாங்க. சோ அந்த காரணத்தினால ஒழுங்கான சாப்பாடு, தங்க வைக்க ஒழுங்கான இடம் கூட இவங்கள்ட்ட இல்லாம இருந்துச்சு. இப்ப அந்த ஒரு பிரச்சனையை இவங்களால சமாளிச்சிட முடியும். ஆனாலும் இங்க நடக்க போறது கான்ஃபரன்ஸ் மார்ஷியல் ஆர்ட்ஸ்க்கான ஒரு காம்படிஷன். வெறும் சாப்பாடையும் தங்குற இடத்தையும் வச்சு இதை முடிவு பண்ண மாட்டாங்க. மார்ஷியல் ஆர்ட்ஸ் எந்த அளவுக்கு இருக்கோ அதை வச்சுதான் முடிவு பண்ணுவாங்க. சோ இதை நினைச்சு நம்ம உன்குமுக்கு ஒரு பயம் இருக்கும். அதுலயும் முக்கியமா 2nd கிளாஸ் டிசிபிள்ஸ நினைச்சு ஒரு பயம் இருக்கும். உடனே நம்ம செக்டர் லீடர் கேட்பாரு, என்னதான் பயம் இருந்தாலும் நம்ம தான் அவங்கள நம்பணும், நம்ம நம்புவோம், கண்டிப்பா எல்லாமே நல்லதாவே நடக்கும். அது மட்டும் இல்லாம 3rd கிளாஸ் டிசிபிள்ஸும் இதுல கலந்துக்கிறாங்க தானே, அவங்கள பத்தி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு இந்த செக்டர் லீடர் கேட்கும் போது நம்ம உன்கும் சொல்லிடுவாரு, அவங்க எல்லாருமே நல்லாவே ட்ரைனிங் பண்றாங்க, இருந்தாலும் நிறையவே ட்ரைனிங் பண்றாங்க அப்படின்னு மனசுக்குள்ள யோசிச்சுக்கிருவாரு. ஏன்னா நம்ம சிங்மிங் வந்ததுக்கு அப்புறம் அவங்க எல்லாருமே அதிகமான அளவு ட்ரைனிங் போடுறாங்க தான். அப்ப நம்ம செக்டர் லீடர் கேட்பாரு, உன் கண்ணு முன்னாடி ஒரு மலை இருக்கு, அந்த மலையை தாண்டி நீ அந்த பக்கம் போகணும், உனக்கு வேற எந்த வழியுமே இல்லைன்னா என்ன பண்ணுவேன்னு கேட்பாரு. நம்ம உன்கும் அதுக்கு என்னால அதை தாண்ட முடியாதுன்னு சொல்லிடுவாரு. ஆனா நம்ம செக்டர் லீடர் சொல்லுவாரு, உனக்கு அதனால அப்ப எந்த எக்ஸ்பீரியன்ஸுமே கிடைக்காது, நீ அந்த மலையை தாண்டி தான் ஆகணும்னா அது மேல ஏறும் போதுதான் அதுல இருந்து உனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். இந்த கான்ஃபரன்ஸும் அதே மாதிரிதான். இந்த டிசிபிள்ஸ்க்கு இதனால அவங்களுக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும், மத்தவங்கள அவங்களால பார்க்க முடியும், இது மூலமா அவங்களால ஏதாவது கத்துக்க முடியும். அதுக்காக தான் இந்த கான்ஃபரன்ஸ் நடக்குதே தவிர ஜெயிக்கிறது தோக்குறது அதெல்லாம் அடுத்த விஷயம் தான். முதல்ல எதுக்காக இந்த கான்ஃபரன்ஸ் நடக்குதுன்றதை எல்லாரும் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லுவாரு. நம்ம உன்குமுக்கு இதுவும் புரியும். நம்ம செக்டர் லீடரும் கடைசியா வர கெஸ்டுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இருக்கக்கூடாது, ஒழுங்கா பாத்துக்கோன்னு சொன்னோனே நம்ம உன்குமும் நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் செக்டர் லீடர், நீங்க கவலைப்படாதீங்க, நான் ஒரு தடவை ஃபைனலா எல்லாத்தையுமே செக் பண்ணிடுறேன், அங்க இருந்து போயிருவாரு. சோ இதுக்கப்புறம் நமக்கு காட்டுறது இந்த செக்டுக்காக வரப்போற அந்த சதர்ன் எட்ஜோட கெஸ்ட் தான். அதாவது ஃபர்ஸ்ட் நமக்கு காட்டுறது 2nd கிளாஸ் டிசிபிள்ஸ்ல 2 பேரை காட்டுவாங்க. ஒருத்தன் பேரு சியோஹான், இன்னொருத்தன் பேரு ஜின். இந்த சியோஹான் என்ன சொல்லுவானா, இந்த மவுண்ட்வா செக்ட் உண்மையிலே ஒரு பெரிய செக்டா அப்படின்னு இந்த ஜின் கிட்ட கேட்டுக்கிட்டு இருப்பான். இந்த ஜின்னும் மவுண்ட்வா செக்ட் உண்மையிலே முன்னாடி ரொம்ப பெரிய செக்டா இருந்துச்சு, ஆனா இப்ப அதோட நிலைமையில இல்ல. ஏன் அப்படி சொல்றேன்னா, முன்னாடி அது பெரிய செக்டா இருந்ததுனாலதான் இவ்ளோ பெரிய சைஸ்ல ஒரு வில்லேஜ இந்த செக்டுக்காகவே இங்க உருவாக்கி இருக்காங்க. இந்த செக்ட பாக்குறதுக்குன்னே அப்ப நிறைய பேர் வந்துகிட்டு இருந்தாங்க. அப்படி ஒரு செக்டா இருந்தது, இப்ப அதோட பழைய நிலைமையில இல்ல. நம்ம இந்த செக்டு கூட போயிட்டு போட்டி போடணும்னு அவசியம் கிடையாது, இருந்தாலும்
இந்த போட்டியை ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் உருவாக்கி இருக்காங்க. அப்ப அத நம்ம கடைபிடிச்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜின் பேசிக்கிட்டு இருப்பா. அப்ப இந்த சியோஹான் என்ன சொல்லுவானா, இருந்தாலும் சீனியர் பிரதர், இந்த தடவை தான் நம்ம மவுண்ட் வாசெக்ட பழி வாங்குறதுக்கு ஒரு காரணம் கிடைச்சிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தனை பாப்பான். அந்த இன்னொருத்தன் வேற யாரும் கிடையாது, நம்ம லீ சாங் பேக் தான். சோ நம்ம லீ சாங் பேக்கோட ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிடுவான் நம்ம லீ சாங் பேக்கு. அந்த பிரச்சனையினால எல்லர் ஹுவாங் கிட்ட இருக்கிற எல்லா கனெக்ஷன்ஸுமே இந்த சதனேஜ செக்டுக்கு விட்டு போயிடுச்சு. அதுக்கு காரணம் மவுண்ட் வாசெக்ட் தான். அதுலயும் முக்கியமா நம்ம சிங்மிங் தான் காரணம். சரி, அந்த காரணத்தினால இந்த மவுண்ட் வாசெக்ட இந்த தடவை நம்ம போட்டு துவைச்சிடலாம், இவனுங்களை பழி வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையோட இவனுங்க எல்லாம் போறானுங்க. ஆனா நம்ம லீ சாங் பேக்கு அமைதியாவே இருப்பான். ஏன்னா அவன் போன தடவை இந்த கான்ஃபரன்ஸ்க்கு வரும்போது ரொம்ப ரொம்ப நார்மலா வந்தான். இந்த தடவை அவனால அப்படி இருக்கவே முடியாது. அவனுக்கு அப்படியே கையெல்லாம் நடுங்கிக்கிட்டே இருக்கும், ஒரு பதட்டம் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா அவன் பார்க்க போற ஆள் அப்படி. இவனுங்க எல்லாரும் இந்த மாதிரி தெரியாம பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா எனக்கு தெரியும், மேபி நம்ம போறது புலியோட கொகையா இருக்கலாம். அந்த புலி நம்மள சும்மா விடாமையும் இருக்கலாம். நம்ம அவனை பழி வாங்க போறதா நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா நம்மளுக்கே பெரிய அதிர்ச்சி அங்க காத்துக்கிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லீ நினைப்பா. அப்ப இந்த சதர்ன் எட்ஜை சேர்ந்த செகண்ட் கிளாஸ் டிசிபிள்ஸ் எல்லாம் அந்த மலையில ஓரளவு பாதி ஏறி வந்துருவானுங்க. அப்ப அந்த இடத்துல ஒரு சின்ன கேம்ப் மாதிரி போட்டு அங்க எல்லாரும் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருப்பானுங்க. ஏன்னா வெயிலா இருக்கும், அதனால கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு. சோ அப்படி ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கும் போது இந்த சியோஹான் திரும்பியும் பேசுவான். இப்படி ஒரு செட் எதுக்கு மேல இருக்கு, நம்ம இந்த செட்டை போய் பார்க்கணும்னு அவ்வளவு அவசியமா என்ன? நமக்கு நம்ம எவ்வளவு பெரிய செட்டா இருக்கோம், இந்த மாதிரி ஒரு செட்டோட போய் நம்ம போட்டி போட்டுக்கிட்டு இருக்கோமே, பேசாம இது எல்லாத்தையும் நம்ம மொத்தமா முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். அப்ப மத்த செகண்ட் கிளாஸ் டிசிபிள்ஸ்க்கும் இதே தான் தோணும். அவனுங்கெல்லாம் என்ன நினைப்பானுங்கன்னா, நம்ம இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு ஏறி போயிட்டு அங்க என்ன நம்ம நல்ல பில்டிங்லயே தங்க போறோம், ஒரு மோசமான ஒரு கேவலமான பில்டிங்ல தங்கி அந்த பில்டிங்லயே தங்கினாலும் கூட ஒரு நல்ல சாப்பாடு கூட நமக்கு கிடைக்காது, வெறும் காய்கறியை போடுவானுங்க. இத சாப்பிட்டு அங்க தங்குறதுக்கு நம்ம இவ்வளவு தூரம் நடந்து போகணுமா, இதெல்லாம் தேவையே இல்ல அப்படின்னு சொல்லுவானுங்க. ஒருவேளை அவனுங்க கிட்ட ஏதாவது ஹிடன் பவர் இருந்துச்சுன்னா அப்ப என்ன பண்றது அப்படின்னு ஒரு டிசிபிள் கேட்பான். உடனே மத்தவனுங்க எல்லாம் கலாய்க்க ஆரம்பிச்சிருவானுங்க. ஹிடன் பவர் அதெல்லாம் இருந்துருந்துச்சுன்னா எதுக்கு இந்த மவுண்ட் வாசெட் இத்தனை வருஷமா இப்படி ஒரு நிலைமையில இருந்துச்சு? இவனுங்க 100 வருஷமா என்ன வெயிட் பண்ணிட்டு இப்ப வந்து திடீர்னு அந்த பவர் எடுத்து வெளில விட போறானுங்களா? அப்படியே அந்த பவர் வந்தாலும் கூட இவனுங்களால அவங்களோட பழைய நிலைமைக்கு போக வாய்ப்பே கிடையாது. 10 கிரேட் செக்ட்ல இவனுங்களா ஒரு ஆளா இருந்தானுங்கன்னு நினைக்கிறதுக்கே எங்களுக்கே கேவலமா இருக்கு. எங்க நம்ம ஏன் இவனுங்க கூட போய் போட்டி போட்டுக்கிட்டு இருக்கோம்? மத்த செக்டெல்லாம் மாதிரி இவனுங்க ஒன்னும் அவ்வளவு நல்ல நிலைமையில இல்லையே, இந்த செக்ட் கூட நம்மளுக்கு எதுக்கு இவ்வளவு நாள் கனெக்ஷன் இருக்குன்னே எனக்கு புரியலன்னு எல்லாரும் பேசுவானுங்க. அப்ப இந்த லீ சொல்லுவான், நீங்க எல்லாரும் மவுண்ட் வாசெக்ட ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்றீங்க. நீங்க எல்லாம் இப்படி அண்டர் எஸ்டிமேட் பண்ணிக்கிட்டே இருந்து அவங்க அவமானப்படுத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா அது எல்லாம் உங்களுக்கே ஒரு நாள் ரிட்டர்ன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி எல்லாரும் முன்னாடி அவமானப்படுறதுக்கு நீங்க அமைதியா இருக்கிறது தான் நல்லது. இப்ப சிச்சுவேஷன் என்னன்னு தெரியாம நீங்க யாரையுமே அப்படி அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது அப்படின்னு இந்த லீ சொல்லுவான். உண்மையிலே லீ சொன்னது ஒரு கரெக்டான விஷயம் தான். இத யார் தெரியுமா சொல்லுவா? அந்த செக்டுக்கு கூட வந்த ஒரு எல்டர் இருப்பான். அவன் உடனே வந்துட்டு லீ சொல்றது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லுவான். அவன் இவங்க எல்லாரையும் பார்த்துட்டு என்ன சொல்லுவான்னா, இதுக்கு முன்னாடி மெர்ச்சன்ட் கில்டுல என்ன நடந்துச்சுன்றதை யாரும் மறந்துடக்கூடாது. வெறும் ஒரு 3rd ரேட் மார்ஷியல் ஆர்ட்ஸ் செக்ட் நம்மள மாதிரி ஒரு 10 கிரேட் செக்ட்ல இருக்கிற ஒரு செக்டோட போட்டி போட்டு அதுல தோக்கடிச்சிருக்காங்க. அந்த மெர்ச்சன்ட் கில்டுல எவ்வளவு அவமானம் தெரியுமா? இதனால செக்ட் லீடர் ரொம்ப கோவப்படுறாரு. அந்த காரணத்தினாலேயே அவரு இந்த கான்ஃபரன்ஸோட எல்லாத்தையும் முடிச்சுக்கலான்னு முடிவு பண்றாரு. நீங்க யாராவது ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணி உங்க காடை விட்டு அதுல யாராவது ஒருத்தர் தோத்து போனீங்கன்னா கூட நான் எல்லார் மேலேயும் கோவப்படுவேன். யாரும் எதுவும் பண்ணிடக்கூடாது. நீங்க மவுண்ட் வாசெக்ட வெறுமனே தோக்கடிக்க போறது மட்டும் கிடையாது, மொத்தமா மவுண்ட் வாசெக்டோட நம்பிக்கைய மொத்தமா காலி பண்ண போறோம். இது எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கிட்டு இந்த கான்ஃபரன்ஸ்குள்ள வாங்கன்னு சொல்லுவான். சோ இப்படி எல்லாரும் கூட்டிட்டு ஒரு வழியா மலை மேல ஏறி செக்டுக்கு போயிருவானுங்க. செக்டுக்கு போன உடனே அந்த அவுட் சைட் கேட்டு தான் இப்ப ஓரளவு நல்லா இருக்கும்ல. ஏன்னா நம்ம செட் பழைய கண்டிஷன்ல இல்ல. ஏன்னா நம்ம செட்ல இப்ப காசு வந்து ஓரளவு அவங்க எல்லாத்தையுமே மாத்திருக்காங்க. சோ இந்த அவுட் சைட் கேட்டையுமே அவங்க நல்லாவே மாத்திருப்பாங்க. அப்படி மாத்தினதை பார்த்த உடனே இந்த எல்டருக்கு கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கும். எல்டருக்கு மட்டும் கிடையாது, எல்லா டிசிபிள்ஸ்க்குமே கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கும். அப்ப இந்த எல்டர் என்ன சொல்லுவானா, மேபி வந்த கொஞ்சம் காசை பிச்சை எடுத்து இந்த ஒன்ன மட்டும் மாத்திருப்பானுங்க. இதெல்லாம் ஒண்ணு மாத்தி ஒரு பிரயோஜனமும் இல்ல. உள்ள எப்படி இருக்குமோ அது அப்படியே தான் இருக்க போகுது. இத மாத்தி என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். சொல்லிட்டு உடனே கதவு திறக்கும். அப்ப வெளில வரது நம்ம ஹியூன் சாங் தான். நம்ம ஹியூன் சாங் இவங்க எல்லாரையும் வரவேற்பாரு. நீங்க எல்லாரும் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். என் பேரு ஹியூன் சாங், நான் மவுண்ட் வாசெக்டோட எல்டர் அப்படின்னு சொல்லுவாரு. ஏற்கனவே பாத்துருக்காங்க, இருந்தாலும் ஒரு தடவை வரவேற்கணும்ல, புதுசா கெஸ்ட் வந்திருக்காங்கன்னு. உடனே இந்த சதனேஜோட எல்டர் என்ன சொல்லுவானா, என்ன உங்க செக்ட் லீடர் வரலையா அப்படின்னு கேட்பான். நார்மலா ஒரு செக்ட் லீடர் வந்தா மட்டும்தான்
இன்னொரு செக்ட் லீடர் வெளில வந்து அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும். ஆனா ஒரு எல்டர் வந்ததுக்கும் வெறும் செகண்ட் கிளாஸ் டிசிபிள் தேர்ட் கிளாஸ் டிசிபிள்க்கெல்லாம் ஒரு செக்ட் லீடர் வரணும்னு அவசியமே கிடையாது. இருந்தாலும் இவன் ஓவரா பேசுறான். இதுக்கான காரணம் இவனுங்க பெரிய செக்ட், நம்ம மவுண்ட் வா செக்ட் சின்ன செக்ட் அப்படின்னு இவனுங்க நினைச்சுக்கிட்டே இருக்கானுங்க. இதுதான். அப்ப நம்ம ஹியூன் சாங்குக்கும் இதை நினைச்சு கோவம் இருக்கும். இருந்தாலும் வெளில காட்டிக்காம நீங்க எல்லாரும் உள்ள வாங்க, உங்களுக்காக நாங்க பார்ட்டியை அரேஞ்ச் பண்ணிருக்கோம்னு சொல்லுவானுங்க. சொன்ன உடனே பார்ட்டியா, என்ன பெருசா கிழிச்சிருக்க போறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்டு அவன் உள்ள வருவான். உள்ள வந்துட்டு எல்லாத்தையும் எல்லாம் பழைய மாதிரி தான் இருக்க போகுது, கேட்டுக்கு மட்டும் செலவு பண்ணி என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கீழே பாப்பான். பார்த்தா இதுக்கு முன்னாடி இருந்த மண் தர இப்ப எல்லாமே அந்த சிமெண்ட் பிளாக்ஸ் வச்சு எல்லாத்தையுமே கவர் பண்ணிருப்பாங்க. அது மட்டும் கிடையாது, எல்லா பில்டிங்குமே நல்ல கண்டிஷன்ல இருக்கும். இத பார்த்துட்டு ஓஹோ, மவுண்ட் வா செக்டுக்கு நிறைய காசு கிடைச்சிருக்கு போல. ஆனா மவுண்ட் வா செக்ட் இது எல்லாத்தையும் சரி பண்ணிருக்குன்னா உங்களுக்கு காசு ஒன்னும் நேர்மையான வழியில வந்த மாதிரி தெரியலையே. அவ்வளோ காசு வந்திருக்குன்னா நீங்க என்ன யார்கிட்ட இருந்து திருடிட்டு வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். இதை கேட்ட உடனே ஹியூன் சாங்குக்கு உண்மையிலே ரொம்ப கோவம் வரும். நீங்க எங்க மாதிரி ஒரு செக்ட திருடன்னு சொல்றது உண்மையிலே ரொம்ப தப்பு. நாங்க மவுண்ட் வா செக்ட அப்படிலாம் பண்ண மாட்டோம்னு அவர் சொல்லுவாரு. இவர் கொஞ்சம் நார்மலா மரியாதையா நாகரிகத்தோட தான் பேசுவாரு. கொஞ்சம் கோவப்படுறது கூட அப்படிதான் படுவாரு. ஏன்னா சதன் எட்ஜோட எல்டர் இருக்காரு, நம்ம அப்படிலாம் சொல்லிடக்கூடாதுன்னு. ஆனா பின்னாடி இருந்து ஒரு வாய்ஸ் கேட்கும், அவனுக்கு மரியாதைலாம் தேவையே கிடையாது, அவன் யாருனாலும் எல்லாருமே வந்து திட்டுவான். அவன் என்ன சொல்லுவானா, என்ன பைத்தியக்கார மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, இப்பெல்லாம் பேசுறதுக்கு போய் செத்துரு அப்படின்பா. சோ சொன்னது வேற யாரும் கிடையாது, நம்ம சிங்மிங் தான். நம்ம சிங்மிங் சொன்னதை கேட்டு அந்த எல்டருக்கு என்னடா சொன்ன அப்படின்ற மாதிரி கோவம் அப்படியே பொத்துக்கிட்டு வரும். அப்ப நம்ம சிங்மிங் சாரி, நீங்க என்ன பார்த்தா பேசுறீங்க அப்படின்னு கேட்பான். உடனே இந்த எல்டரும் நீ இப்ப ஏதோ ஒன்னு சொன்னீல அதை திருப்பி சொல்லுன்னு சொல்லுவாரா. உடனே இந்த சிங்மிங் பின்னாடி திரும்பி அங்க நம்ம ஜோகுல் ஓடிக்கிட்டு இருப்பானா, அவனை பார்த்து நீ இப்பதான் ஓட ஆரம்பிச்ச, அதுக்குள்ளேயும் உனக்கு ரெஸ்ட் தேவைப்படுதா, என்ன சீனியர் பிரதர் நீ அப்படின்னு சொல்லிட்டு அவன் கால்லே உதைப்பான். உதைச்சிட்டு இப்பெல்லாம் பேசிட்டு நீ ஏன்ட்டே வந்து ஓவரா பேசுற, இதெல்லாம் அநியாயம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவரை போய் திட்டுவான். திட்டிட்டு நம்ம ஜோகுல் தான் இதெல்லாம் பண்ணாரு பாத்தீங்களா, நான் இவர்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருந்தேன், நீங்க அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க போல அப்படின்னு சொல்லிட்டு அந்த எல்டரை பார்த்து சொல்லிடுவான். நம்ம ஜோகுல் வாயவே திறந்திருக்க மாட்டான். தேவையே இல்லாம நம்ம சிங்மிங் கிட்ட அடி வாங்கி கீழே விழுந்திருப்பான். அப்பையும் இந்த எல்டர் கோவப்படதான் செய்வான். இந்த எல்டர் கோவப்படுறத பார்த்து நம்ம ஜின்னு தான் வந்துட்டு அமைதியா இருங்க எல்டர், நான் பேசுறேன்னு சொல்லிட்டு அமைதிப்படுத்துவான். சோ அவரை அமைதிப்படுத்திட்டு நம்ம ஜின் கேட்பான், நீ யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு நம்ம சிங்மிங்க பார்த்து. உடனே நம்ம சிங்மிங் நான் சொன்னா மட்டும் உனக்கு என்ன தெரிஞ்சிடவா போகுதுன்னு கேட்பான். இல்ல பரவாயில்ல நீ சொல்லு, நீ யாருன்னு தெரிஞ்சுக்குருவோன்னு அப்படின்னு இந்த ஜின் கேட்கும் போது அது ஒன்னும் அவ்வளவு பெரிய விஷயம் இல்ல, என்னோட பேரு சிங்மிங் அப்படின்னு சொல்லுவான். சொன்ன உடனே இந்த ஜின்னுக்கு இவன் யாருன்றது தெரிஞ்சிடும். ஏன்னா இந்த சதன் எட்ஜுக்கும் மவுண்ட் வாவுக்கும் அந்த மெர்ச்சன்ட் கில்டுல நடந்த பிரச்சனையில ஒரு சின்ன பையன் தான் எல்லாத்தையுமே பண்ணா அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். இந்த சதன் எட்ஜ்ல இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா இது ஒரு பெரிய பிரச்சனையா மாறுச்சு. சோ அந்த காரணத்தினால இவனோட பேர் சிங்மிங் தான் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஆனாலும் அவனை யாரும் நேர்ல பாத்திருக்க மாட்டாங்க. அந்த ரெண்டு பேரு அந்த எல்டர் தவிர வேற யாரும் நேர்ல பாத்திருக்க மாட்டாங்க. சோ அதனால இந்த ஜின்னுக்கு பார்த்த உடனே இவன் இவ்ளோ சின்ன பையனா அப்படின்றது கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா இவ்ளோ ஒரு சின்ன பையனா போயிட்டு நம்மளோட எல்லா கனெக்ஷன்ஸையும் காலி பண்ணிட்டு வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவன் நினைப்பான். அதுக்கப்புறமும் இந்த ஜின் பேசுவான், நீ இவ்ளோ சின்ன பையனா இருக்க, நீ எந்த ஒரு மேனர்ஸையுமே கத்துக்கலையா தாவோயிஸ்ட் சிங்மிங் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்த்து கேட்பான். அப்ப இந்த சிங்மிங் நல்லா காதை நோண்டிக்கிட்டு இருப்பானா, அதை நோண்டிட்டு அவன் முன்னாடியே ஃபு அப்படின்னு சொல்லி ஊதுவான். ஊதிட்டு நீங்க என்னமா சொன்னீங்க ஆனா எனக்கு கேட்கல, நீங்க ஏதாவது சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என் பக்கத்துல வந்து சொல்லுங்கன்னு இந்த சிங்மிங் சொல்லுவான். உடனே இந்த ஜின்னு என்ன சொன்ன அப்படின்னு கேட்கும் போது, ஓஹோ இது வேறையா, உங்களுக்கு கேட்கலையா, நீங்க ஏதாவது சொல்லணும்னா என் பக்கத்துல வந்து சொல்லணும், அப்பதான் எனக்கு கேட்கும், இது உங்களுக்கு கேட்டுச்சா இல்லையா அப்படின்னு நல்லா சத்தமா சொல்லுவான். அதுக்கு மூஞ்சில ஒரு ரியாக்ஷன் வேற வச்சிருப்பான். இத பார்த்தோன்னே இந்த ஜின்னுக்கு ரொம்ப கோவம் வரும். இருந்தாலும் கோவத்தை அடக்கிக்கிட்டு அவன் திரும்பியும் சொல்லுவான், நீ ஒரு தேர்ட் கிளாஸ் டிசிபிள் தானே, ஒரு தேர்ட் கிளாஸ் டிசிபிளா இருக்கீனா நான் ஒரு செகண்ட் கிளாஸ் டிசிபிள், சோ நீ என்னோட ஜூனியராவ நான் உன்னோட சீனியரா மாறுவேன். அப்படி இருக்கிறப்ப ஒரு சீனியரை நீ பக்கத்துல கூப்பிடுறியே, வயசு வித்தியாசம் பார்க்காம இதெல்லாம் பண்ணலாமா, நீ எனக்கு மரியாதையை கொடுத்தாகணும், நீ தான் என் பக்கத்துல வந்து சொல்லணும், அந்த கமாண்டிங் எபிலிட்டிலாம் உனக்கு கிடையாதுன்னு சொல்லுவான். நம்ம சிங்மிங்கும் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு, கரெக்ட், நீங்க சொன்னதை நானும் ஒத்துக்கிறேன், ஒரு ஜூனியர் ஒரு சீனியரை கமாண்ட் பண்ண கூடாது, அப்படின்னா நீங்க இப்ப என்கிட்ட என்ன சொன்னீங்களோ அதே விஷயத்த உங்க பக்கத்துல நிக்கிற எல்டர் கிட்ட சொல்லுங்க. வெறும் சதன் எட்ஜ்னு ஒரு செக்டோட எல்டர் மவுண்ட் வா செக்டோட செக்ட் லீடரா கமாண்ட் பண்ண கூடாது அப்படின்னு. இத சொன்ன உடனே நம்ம ஜின்னுக்கு அதிர்ச்சி. ஏன்னா நம்ம ஜின்னு வாயாலேயே வார்த்தையை வாங்கி அதை வச்சே அந்த சதன் எட்ஜோட எல்டரையே திட்ட வச்சுட்டான். அவ்வளவுதான், இப்ப எல்டரையே குறை சொன்ன மாதிரி ஆயிடும்ல, அவர் பண்ணது தப்புன்னு நம்ம ஜின்னு வாயாலே சொல்ல வச்சுட்டான்.
இதனால நம்ம ஜின்னுக்கு கோவமும் வரும். அதனால இன்னமும் நம்ம சிங்மிங் மேல அதிகமான கோவம் வந்து அவனை அடிக்கலான்னு போவான். அப்ப இந்த எல்டர் தடுப்பாரு. நீ சொல்றது எனக்கும் புரியுது தம்பி, நீ சொன்னதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா நான் ரூடா இருக்கலாம். ஏன் தெரியுமா? என்கிட்ட பவர் இருக்கு. பவர் இல்லாம யாராவது ரூடா இருந்தாங்கன்னா அத ரூடா மட்டும்தான் எல்லாரும் பாப்பாங்க. ஆனா பவர் இருக்கிறவங்க யாராவது ரூடா இருந்தாங்கன்னா அத ரூடா யாரும் பார்க்க மாட்டாங்க. ஏன்னா அந்த பவர் அவங்களுக்கான அத்தாரிட்டியை கொடுக்கும். நீ சொல்ற மாதிரி வேற எங்கேயாவது நீ வெளில போய் சொல்லி இருந்தீங்கன்னா உன்னோட தலை இனி யாரும் பறந்திருக்கும். இத நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து அந்த எல்டர் அந்த எல்லா டிசிபிள்ஸையும் கூட்டிட்டு நடக்க ஆரம்பிச்சிருவான். அப்படி போறப்ப நம்ம சிங்மிங் இவங்களை கோவமா தான் பாத்துக்கிட்டு இருப்பான். நடுவுல லீய பாப்பான். லீ இவனை பார்த்து தலையாட்டோன்னே அப்ப மட்டும்தான் நம்ம சிங்மிங் இவனை பார்த்து சிரிப்பான். சோ சிரிச்சுட்டு நம்ம சிங்மிங்கும் அவன் பாட்டுக்கு இருப்பான். இந்த டிசிபிள்ஸ் எல்லாம் ஏறி போக ஆரம்பிச்சிருவாங்கல்ல. அப்ப நம்ம ஜோகுலி என்ன கேட்பானா, நீ என்ன பைத்தியமா? சம்பந்தமே இல்லாம ஒரு எல்டரை பார்த்து ஏன் அப்படி பேசுற அப்படின்னு சொல்லி கேட்பான். கேட்ட உடனே திரும்பி ஜோகுல அடிச்ச இடத்துல திரும்பி அதே கால்ல அடிச்சு, நீங்க எல்லாரும் இங்க பாருங்க, அவங்க என்ன பண்ணாங்கன்னு உங்களுக்கும் தெரியும் தானே, அப்படி இருக்கிறப்ப எப்படி அமைதியா இருக்க முடியும்னு நம்ம சிங்மிங் கேட்பான். உடனே அவனுங்களா என்ன சொல்லுவானுங்கன்னா, ஆனா நம்மளால என்ன பண்ண முடியும் அவங்களை எதிர்த்து அப்படின்னு கேட்பானுங்க. உடனே நம்ம சிங்மிங், இங்க பாருங்க சீனியர் பிரதர்ஸ், நீங்க எல்லாம் ஒரு விஷயத்த தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அங்க போறானுங்க பாத்தீங்களா, அவங்க கிட்ட எவனும் தோக்க கூடாது. இந்த கான்ஃபரன்ஸ்ல இங்க நிக்கிற எவனாவது ஒருத்தன் தோத்து போனீங்கன்னா அவன் என் கையாலே சாவீங்க. நீங்க எங்க போய் எவன்ட்ட வேணாலும் அடி வாங்கிட்டு வாங்க, அத பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்ல. ஆனா என் கண்ணு முன்னாடி இங்க போற எவன்ட்டையும் நீங்க தோக்கவே கூடாது. அப்படி தோத்தீங்கன்னா அப்பவே உங்க சாவு கன்ஃபார்ம்ன்றத நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்கன்னு சொல்லுவான். இதை கேட்ட உடனே அவனுங்க எங்களுக்கு கான்பிடன்ஸ் இல்லன்னு சொல்லுவானுங்க. உங்களுக்கு ஜெயிக்கிறதுக்கு கான்பிடன்ஸ் இல்லையா? அப்படின்னா உங்களுக்கு சாகுறதுக்கு மட்டும் கான்பிடன்ஸ் இருக்கா? முடிஞ்சா நீங்க வேணா போய் லூஸ் பண்ணி பாருங்களேன். நீங்க தோக்குற அடுத்த செகண்ட் உங்களுக்கு சாவுனா என்னன்றத நான் காட்டுறேன். அப்ப உங்களுக்கு கான்பிடன்ஸ் இருக்கா இல்லையான்னு பாத்துருவோம் அதை ஃபேஸ் பண்றதுக்குன்னு கேட்பான். கேட்டுட்டு இப்ப புரிஞ்சுச்சா இல்லையா அப்படின்னு எல்லார்ட்டையும் சொல்லுவான். இப்ப இங்க நடந்துகிட்டு இருக்கிற இந்த விஷயங்களை அந்த படியில ஏறி போய்கிட்டு இருந்தானுங்கல்ல அந்த சியோஹான், அவன் பாப்பான். அவன் பார்த்துட்டு இந்த பையன் இவ்வளோத்தையும் பண்றானா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருப்பான். சோ நம்ம ஜின் வந்துட்டு அந்த பையனை பத்தியே யோசிச்சுக்கிட்டு இருக்கியான்னு கேட்கும் போது, இல்ல எனக்கு அந்த பையனை பாக்குறப்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா அவனை பார்த்தா அவனோட கண்ட்ரோல்ல தான் அது எல்லாமே இருக்கிற மாதிரி இருக்கு. அது மட்டும் கிடையாது, அவன் எல்டரையே எதிர்த்து பேசியிருக்கான். அதை நினைச்சு எனக்கு கோவமும் வருது அப்படின்னு இந்த சியோஹான் சொல்லுவான். உடனே இந்த ஜின்னு, கொஞ்சம் பொறுமையாயிரு, இன்னும் கொஞ்ச நாள்ல அந்த கான்ஃபரன்ஸ் நடக்கும். அந்த கான்ஃபரன்ஸ் முடிஞ்சோனே அந்த பையனுக்கே நம்ம யாருன்றது புரிஞ்சிரும். அவனுங்க கேவலமா தோத்து போனதுக்கு அப்புறம் அவனுங்க முகத்துல இருக்கிற ரியாக்ஷனை பாக்குறதுக்கு நானும் ஆவலாதான் இருக்கேன். இந்த கான்ஃபரன்ஸ் பழசு மாதிரி இருக்காது, கண்டிப்பா இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவானுங்க. நம்ம செக்டர் லீடரும் மத்த எல்டர்ஸும் இருக்காங்கல்ல, இவங்க எல்லாரும் இந்த சதனேஜோட எல்டர் கூட உட்காந்து ஒரு மீட்டிங் மாதிரி வச்சு வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. சோ அப்படி பேசும்போது இந்த சதனேஜோட எல்டர் வந்து ஒரு விஷயத்த கவனிப்பா. சுத்தி இருக்கிற அந்த எல்டர்ஸும் நம்ம செக்டர் லீடரும் ரொம்ப ரொம்ப அமைதியா இருப்பாங்க, அதாவது காமா இருப்பாங்க. இவங்க எல்லாரும் இப்படி இருக்கிறது அவனுக்கு சுத்தமா பிடிக்காதான். ஏன்னா போன கான்ஃபரன்ஸ்க்கு வரப்ப அவங்களுக்குள்ள ஒரு பயம் தெரிஞ்சுச்சா, இந்த தடவை அது இல்ல, இவங்க எல்லாரும் ரொம்ப அமைதியா இருக்காங்க, இது எல்லாமே பணத்தால வந்ததா, இது எனக்கு சுத்தமா பிடிக்கல அப்படின்னு சொல்லி அவன் நினைப்பா. உடனே நம்ம செக்டர் லீடர் கேட்பாரு, டீ உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு. அவரும் இந்த டீயை பார்த்துட்டு, பிளம் பிளாசம் டீ தானே, நல்லா தான் இருக்கு, ஆனா இந்த பிளம் பிளாசத்தோட ஸ்மெல்லு மத்த எந்த ஸ்மெல்லையுமே வரவிடாது, அதனாலேயே எனக்கு இந்த டீயை சுத்தமா பிடிக்காது, எனக்கு வெறும் கிரீன் டீ தான் ரொம்ப பிடிக்கும், இந்த பிளம் பிளாசத்தை எனக்கு சுத்தமா பிடிக்காதுன்னு சொல்லுவான். அவன் சொல்றது மவுண்ட் வாசெக்ட பத்தி தான், அந்த டீயை பத்தி கிடையாது. இது எல்லாருக்கும் தெரியும், ஆனா யாராலையும் எதுவும் பேச முடியாது. சோ இவன் ஃபைனலா என்ன சொல்லுவானா, இந்த மவுண்ட் வாசெக்டுக்கும் இந்த சதனேஜ் செக்டுக்கும் நடக்கிற கான்ஃபரன்ஸ சதனேஜ் செக்ட் நிறுத்திக்கலாம் நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். இது சொன்ன உடனே நம்ம செக்ட் லீடர் எதுக்காகன்னு கேட்பாரு, ரீசன் என்னன்னு கேட்பாரு. உடனே அவன் என்ன சொல்லுவானா, ரீசன் எல்லாம் சிம்பிள் தான், இந்த சதனேஜ் செக்டுக்கும் இந்த மவுண்ட் வாசெக்டுக்கும் நடக்கிற அர்த்தமே இல்லாத இந்த ஸ்பாரிங் எல்லாமே சதனேஜ் செக்டுக்கு எந்த விதத்திலையும் டெவலப்மெண்ட்டுக்கு உதவி செய்யவே இல்லை. சோ அந்த காரணத்தினால இதுக்கு எங்களுக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்டே இல்ல, நாங்க தேவையே இல்லாம இந்த கான்ஃபரன்ஸை எதுக்கு நடத்தணும்னு நினைக்கிறோம், இத்தோட இந்த கான்ஃபரன்ஸோட எல்லாத்தையும் முடிச்சுக்க போறோம், இதுக்கப்புறம் இந்த கான்ஃபரன்ஸ் நடக்கவே நடக்காதுன்னு சொல்லிடுவா. அப்பயும் நம்ம செக்டர் லீடர் சொல்லுவாரு, இது எல்லாமே குழந்தைகளோட வளர்ச்சிக்காக தானே அப்படி இப்படின்னு. ஆனா அது எதையுமே அவன் கேட்க மாட்டான். கேட்காம அவன் என்ன சொல்லுவானா, இது எல்லாமே ஒரு ஷோக்காக தானே, மவுண்ட் வாசெக்டும் சதனேஜ் செக்டும் எப்பயுமே எனிமீஸ் தான் உலகம் ஃபுல்லா தெரிஞ்ச விஷயம் தான். அப்படி இருக்கிறப்ப இந்த தேவையே இல்லாத கான்ஃபரன்ஸை மட்டும் நடத்தி என்ன ஆயிரப்போகுது, நம்ம 2 பேரும் எனிமீஸ் தானே, நம்ம ஒரு உடஞ்சு போன பாத்திரம் மாதிரிதான், ஒரு ஜார் மாதிரி தான் நம்ம ரிலேஷன்ஷிப்பே. நீங்க எவ்வளவுதான் இந்த ரிலேஷன்ஷிப்பை ஒட்ட வச்சாலும் அதுல இருக்க கிராக்கு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த மாதிரிதான் நம்ம மவுண்ட் வாசெக்டும் சதனேஜ் செக்டும்.
நம்ம ரெண்டு செட்டும் சேர்ந்து இனிமேல் இந்த கான்ஃபரன்ஸ்ல நடத்துறதுல எந்த விதமான பிரயோஜனமே கிடையாதுன்னு சொல்லிடுவா. அப்ப இந்த உண்ணாம் கேட்பாரு, இது எல்லாத்தையும் நீங்க முன்னாடியே சொல்லியிருக்க வேணாமா, இப்படி கடைசி நேரத்துல வந்து சொல்றீங்களேன்னு. அப்ப இந்த எல்டர் சொல்லுவா, இத நாங்க முன்னாடியே நிறுத்தி இருக்கணும், ஆனா இத்தனை நாள் இழுத்துட்டோமேன்னு எனக்கே வருத்தமா தான் இருக்கு. நீங்களே யோசிச்சு பாருங்க, இப்ப இருக்கிற மவுண்ட் செட் சதன் எட்ஜ் மாதிரி ஒரு செட்டோட போட்டி போடுறதுக்கு தகுதி இருக்கா இல்லையான்னு. அப்ப நம்ம உண்ணாம் சொல்லுவாரு, உங்களோட வார்த்தை மீறுது அப்படின்னு. உடனே இந்த எல்டர் சொல்லுவா, நீங்க ரொம்ப கோவப்படுறீங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நாங்க உங்களுக்கு எவ்வளவு நல்லது பண்ணிருக்கோன்னு. எப்பயுமே இந்த கான்ஃபரன்ஸ் மவுண்ட் வாசெக்ட்ல தான் நடக்குது, ஆனா நாங்க மறுபேச்சு பேசாம ஒவ்வொரு தடவையும் இந்த மவுண்ட் வாசெக்ட்டுக்கு வரோம். அது மட்டும் இல்லாம நாங்க வரப்பெல்லாம் நிறைய கிஃப்ட் வாங்கிட்டு வரோம், அது எல்லாத்தையும் நீங்க வாங்கிக்கிறீங்க. அப்படி இருந்தும் கூட நீங்க எங்களையே இந்த மாதிரி திட்டுறீங்களே, இதெல்லாம் நியாயமான்னு கேட்பாரு. ஆனா நம்ம உண்ணாமுக்கு நல்லாவே தெரியும், இவனுங்க இந்த ஒவ்வொரு தடவையும் இந்த மவுண்ட் வாசெக்ட்டுக்கு வரேன்னு சொல்றான்ல, இதுக்கான உண்மையான காரணம் ஒவ்வொரு தடவையும் மவுண்ட் வாசெக்ட்டுக்கு வந்து மவுண்ட் வாசெக்ட்டை அவமானப்படுத்தணும். ஏன்னா இந்த செட் இந்த நிலைமையில இருக்குல்ல, சோ இதை பார்த்து ஏளனமா சிரிக்கணும் அப்படின்றதுக்காக தான். அதே மாதிரி இவனுங்க கிஃப்ட் வாங்கிட்டு வர்றதுக்கான காரணம், அந்த கிஃப்ட் எல்லாத்தையும் மவுண்ட் வாசெக்ட் ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா மவுண்ட் வாசெக்ட் ஏற்கனவே ஏழ்மையில இருக்கு, சோ இதை கொடுத்தா அவனுங்க கண்டிப்பா ஒத்துக்குருவானுங்க. அதனால என்ன வாங்கிட்டு வேணாலும் போய் கொடுப்போம் அப்படின்னு அதையும் பார்த்து சிரிக்கணும்ன்றதுக்காக தான் அதையும் வாங்கிட்டு வரானுங்க. ஆனா இது எல்லாமே தப்பு அப்படின்னு சொல்லி அவங்களால சொல்லிடவும் முடியாது, ஏன்னா இத்தனை வருஷம் கான்ஃபரன்ஸும் அப்படிதான் நடந்திருக்கு. சோ அதனால எதுவுமே சொல்ல முடியாம நம்ம உண்ணாம அமைதியா உட்காந்துருவாரு. அப்ப இந்த எல்டர் சொல்லுவா, நான் ஃபைனலா சொல்லிக்கிறேன், இனிமேல் இந்த கான்ஃபரன்ஸ் கண்டிப்பா நடக்காது. நீங்க உங்க டிசிபிள்ஸ பத்தி யோசிச்சு பாத்தீங்கன்னா, கொஞ்சமாவது அவங்க மேல உங்களுக்கு அக்கறை இருந்துச்சுன்னா இந்த கான்ஃபரன்ஸை தயவு செஞ்சு நிறுத்திடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனே அங்க இருந்து போயிருவான். சோ இந்த எல்டர் போனதுக்கு அப்புறம் மத்தவங்க எல்லாருக்குமே அவங்க கோவம் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் வெளிப்படுத்துவாங்க. அவங்க எல்லாரும் என்ன கோவப்பட்டாலும் அந்த எல்டர் கிட்ட போயிட்டு எதுவுமே அவங்களால சொல்ல முடியல. அப்ப நம்ம உண்ணாம் நம்ம செட் லீடரை பார்த்து சொல்லுவாரு, செட் லீடர், நம்ம இத பத்தி எல்லாம் இவங்க இந்த மாதிரிலாம் பண்றத பத்தி நம்ம டைரக்டா சதன் எட்ஜ் செட் கிட்டே கம்ப்ளைண்ட் பண்ண வேணாமா, இதெல்லாம் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. உடனே நம்ம செட் லீடரும், அது எல்லாத்தையும் விட்டுருங்க, நான் எவ்வளவு அவமானத்தை வேணாலும் தாங்கிக்கிடுவேன், என்ன யாரு என்ன அவமானப்படுத்தினாலும் அதை நான் கண்டுக்க மாட்டேன், ஆனா எனக்கு கவலையே அந்த குழந்தைங்க மேலதான் அப்படின்னு சொல்லுவாரு. ஏன்னா இப்ப இதுதான் கடைசியான கான்ஃபரன்ஸ்னா அவங்க இதுல ரொம்ப டேஞ்சரஸா போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு, இது எல்லாமே அந்த குழந்தைங்களுக்கு ஆபத்தா முடிஞ்சிடக்கூடாதுன்னு அவர் நினைப்பாரு. அப்ப நம்ம உண்குமும் சொல்லுவாரு, நம்ம செக்டரி லீடர் சொல்றதும் கரெக்ட் தான், இது எல்லாத்தையும் அவங்க ஒரு ஃபைனல் ப்ளோ மாதிரி பாக்குறாங்க. ஒருவேளை இந்த கான்ஃபரன்ஸ்ல மவுண்ட் வாசெக்ட் தோத்து போச்சுன்னா இதையே ஒரு காரணமா சொல்லி இதுக்கப்புறம் இந்த செட் இனிமேல் வளரவே விட முடியாத மாதிரி மாத்திரலாம்னு நினைக்கிறாங்க, இதுதான் அவங்களோட எண்ணம். ஆனா செட் லீடர் அதுக்கு ஒரு சிம்பிளான சொல்யூஷன் என்கிட்ட இருக்குன்னு சொல்லுவாரு. அது என்ன தெரியுமா, இந்த மவுண்ட் வாசெக்ட் சதன் எட்ஜ் செக்ட்டுக்குமான கான்ஃபரன்ஸ்ல நம்ம தோக்காம இருந்தா எல்லாமே சரியா போயிரும் தானே, நம்ம அவங்கள ஜெயிச்சா மட்டும் போதும், அப்ப எந்த விதமான பிரச்சனையுமே இருக்காது. அதுக்கு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் மேல நம்ம நம்பிக்கை வைப்போம், நம்ம டிசிபிள்ஸ் கண்டிப்பா நம்மளுக்கான நல்ல விஷயத்த கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உண்கும் சொல்லுவாரு. அவர் மனசுக்குள்ள யோசிச்சுக்கிருவாரு, இனிமேல் எல்லாமே உன் கையில தான் இருக்கு, நீதான் எல்லாத்தையும் பாத்துக்கணும் சிங் மியூங் அப்படின்னு. இதுக்கப்புறம் நம்ம சதன் எட்ஜோட அந்த டிசிபிள்ஸை தான் காட்டுவானுங்க. இவனுங்க எல்லாரும் இந்த மவுண்ட் வாசெக்ட் ப்ரிப்பேர் பண்ணி வச்சு அந்த சாப்பாடு எல்லாத்தையும் நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருப்பானுங்க. ஏன்னா இவ்வளவு சாப்பாடு சாப்பிடணும்னா கொஞ்சம் நல்லா தான் இருக்கும், அதனால சாப்பிட்டுக்கிட்டு இருப்பானுங்க. ஆனா இது எல்லாத்தையும் பார்த்து ஜின்னுக்கு ரொம்ப கோவம் வரும். அவன் என்ன நினைப்பானா, எதுவா இருந்தாலும் சரி, அது காசா இருக்கட்டும், சாப்பாடா இருக்கட்டும், இல்ல தங்குற இடமா இருக்கட்டும், இல்ல மார்ஷியல் ஆர்ட்ஸா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே சதன் எட்ஜ் செக்ட் மவுண்ட் வாசெக்ட்டை விட ஒரு படி மேலதான் இருக்கணும். இப்படி நீங்க எல்லாரும் ரிலாக்ஸா இருக்கிறத பாக்குறதுக்கே எனக்கு கோவம் வருது அப்படின்னு எல்லாரையும் பார்த்து கத்துவா. எனக்கு தேவை பெர்ஃபெக்ட்டான விக்டரி, அதை யாரு குடுக்கலையோ அவங்கள என் கையால நானே பனிஷ் பண்ணுவேன். எல்டர் பண்றதுக்கு முன்னாடி இது எல்லாத்தையும் நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம ஜெனரேஷன் தான் இந்த சதன் எட்ஜ இதுக்கப்புறம் பெஸ்டான செக்டா மாத்த போகுது. சோ இது எல்லாத்தையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டு நாளைக்கான கான்ஃபரன்ஸ்ல நீங்க சண்டை போட போறீங்க. இந்த கான்ஃபரன்ஸ்க்கு அப்புறம் மவுண்ட் வாசெக்ட் நம்ம பேரை யோசிக்கிறதுக்கு கூட பயப்படணும், இது எல்லாத்தையும் நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லி கேட்பா. இது எல்லாத்தையும் கை தட்டிட்டு நீ சொன்னது எல்லாமே கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்டர் அங்க இருந்து வருவாரு, அதாவது சதன் எட்ஜோட எல்டர். அவன் வந்துட்டு என்ன சொல்லுவானா, நீ சொன்னது எல்லாமே கரெக்ட் தான், நீ பேசுனது எல்லாமே கரெக்ட் தான், ஒரு சதன் எட்ஜ் டிசிபிளா நீ இப்படிதான் இருக்கணும் அப்படின்பா. உடனே நம்ம ஜின்னும், நீங்க கவலைப்படாதீங்க எல்டர், நாளைக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும், பெர்ஃபெக்ட்டான விக்டரிய நான் கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லுவா. உடனே அவனும், சரி நான் உன் மேல நம்பிக்கை வைக்கிறேன், எல்லாத்தையும் நீ பாத்துக்கிருவ. இந்த மவுண்ட் வாசெக்ட்டுக்கு இந்த தடவை நம்பிக்கை கொஞ்சம் அதிகமாவே இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த நம்பிக்கைய பாக்குறதுக்கு எனக்கு சுத்தமா பிடிக்கல, அந்த நம்பிக்கைய நீங்க சுக்குநூறா உடைக்கணும், இத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மவுண்ட் வாசெக்ட் இந்த தடவை நம்பிக்கையே இருக்க கூடாதுன்னா அவனுங்க டிசிபிள்ஸ்க்கு என்ன வேணாலும் நடக்கலாம், அதுக்கு நீங்க காயப்படணும்னு அவசியம் இல்ல, ஆனா அவங்க காயப்படலாம்.
புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு கேப்பா. இதை கேட்டுட்டு ஜின்னு என்ன சொல்லுவானா, எங்களுக்கு புரிஞ்சது எல்டர், சண்டைன்னு ஒண்ணு நடந்துச்சுன்னா காயம் வரதெல்லாம் சகஜம் தானே அப்படின்னு சொல்லிட்டு கேப்பா. உடனே இந்த எல்டர், அப்படி இல்ல, உங்களுக்கு எதுவுமே ஆயிடக்கூடாது, அதுக்காக அவங்களுக்கு ஒரு கையோ காலோ உடைஞ்சாலாம் பரவாயில்ல, ஆனா உங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, இது எல்லாத்தையும் நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாம அந்த ஒரு பையன் இருந்தானே, அந்த பையனையும் பாத்துக்கோன்னு சொல்லுவாரு. யாரு? சிங்மியுங்க பத்தி தானே பேசுறீங்க, அதுக்கு என்கிட்ட ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தனை கூப்பிடுவான், சியோன்னு. இந்த சியோன் தான் இப்ப சதனஜ் செக்டர்ல இருக்கிற இந்த 3rd கிளாஸ் டிசிபிள்ஸ்ல கொஞ்சம் ஸ்ட்ராங்கஸ்டா. சோ இவன் நம்ம சிங்மிங்குக்கு பாடத்தை கத்து கொடுப்பான்னு சொல்லிட்டு தான் இவனை கூட்டிட்டு வந்திருக்கானுங்களா. கவலைப்படாதீங்க எல்டர், எல்லாமே நீங்க நினைச்ச மாதிரிதான் நடக்கும் அப்படின்னு அவன் சொல்லிடுவான். சோ இப்ப சொன்னதுக்கு அப்புறம் அன்னைக்கு நைட்டும் வந்துரும். சோ இப்ப அடுத்த நாள் விடிஞ்சா மவுண்ட் ஓவா செக்ட் சதனஜ் செக்டுக்கான கான்ஃபரன்ஸ் நடக்க போகுது. இப்ப அன்னைக்கு நைட்டுல நம்ம ஜோகுல் தூங்காம வெளில வந்து ஏதோ உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருப்பா, வெளில வந்து நின்னுட்டு. அப்ப நம்ம ஜாங் அந்த இடத்துக்கு வருவா. வந்துட்டு இந்த நேரத்துல இங்க என்ன பண்றேன்னு கேட்கும் போது, எனக்கு சுத்தமா தூக்கமே வரல சீனியர் பிரதர் அப்படின்னு நம்ம ஜோகுல் சொல்லுவான். அப்ப சிங்மிங் என்ன பண்றான் அப்படின்னு நம்ம ஜாங் கேட்கும் போது, அவன் நல்லா தான் தூங்கிக்கிட்டு இருக்கான், அவனுக்கு எவ்வளவு தைரியம்னு பாத்தீங்களா, அவ அளவுக்கு என்கிட்ட தைரியமே இல்ல, எனக்கு பதட்டமா இருக்கு, நாளைக்கு நடக்க போற இந்த கான்ஃபரன்ஸை நினைச்சு நான் பயந்துகிட்டு இருக்கேன், ஆனா அவளா நல்லா நிம்மதியா தூங்கிக்கிட்டு இருக்கான்னு சொல்லுவான். அப்ப பின்னாடி இருந்து ஒரு வாய்ஸ் கேட்கும், நான் ஒன்னும் தைரியமா இல்ல, நீங்கெல்லாம் வீக் மைண்டடா இருக்கீங்க, அதனாலதான் நீங்க இப்படி இருக்கீங்க, என்னாச்சு இந்த நேரத்துல என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டுட்டு நம்ம சிங்மிங் அந்த இடத்துக்கு வருவா. அப்ப நம்ம ஜாங்கும் ஜோகுலும் என்ன சொல்லுவாங்கன்னா, எங்க 2 பேருக்கும் நாளைக்கு நடக்க போற கான்ஃபரன்ஸை நினைச்சு கொஞ்சம் நர்வஸா இருக்கு, அதனாலதான் தூக்க வரலன்னு சொல்லுவானுங்க. உடனே நம்ம சிங்மிங் கேப்பா, சரி உங்கள்ட்ட வேணா நான் ஒண்ணு கேக்குறேன், ஒரு 10 நாள் அப்படியே நம்ம பின்னாடி போனோம்னா நீங்க போட்ட ட்ரைனிங்க உங்களால எக்ஸ்ட்ராவா போட முடியும்னு நினைக்கிறீங்களான்னு கேப்பா. நம்ம ஜாங் அதை யோசிச்சு பார்த்துட்டு, அந்த ட்ரைனிங் எல்லாத்தையும் ரிப்பீட் பண்ணணுமா, ஐயோ வேணவே வேணாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதை நினைச்சு அவனுக்கு வாந்தி வரும். அப்ப நம்ம சிங்மிங் சொல்லுவான், நர்வஸ்னஸ்ன்றது எதுவுமே பண்ணாம இருக்கிறவங்களுக்கு தான் வரணும், இப்போ உங்களுக்கு இருக்கிறது நர்வஸ்னஸ் கிடையாது, நீங்க எல்லாரும் உங்க மேலேயே கான்பிடன்ஸ் இல்லாம இருக்கீங்க, அதனாலதான் இந்த மாதிரியான ஃபீலிங் உங்களுக்கு வருது. ஒருவேளை நீங்க வீக்னா அதை ஒத்துக்கோங்க, நீங்க வீக் தான்னு, நீங்க உங்களோட பெஸ்ட கொடுத்தீங்களா இல்லையான்றதுதான் முக்கியம், நீங்க உங்க பெஸ்ட கொடுத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேப்பா. நம்ம ஜாங்கும் கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்துட்டு, நான் என்னோட பெஸ்ட கொடுத்தேன், அதை என்னால ஷியோரா சொல்ல முடியும்னு சொன்ன உடனே, அப்படின்னா நீங்க எதை பத்தியும் கவலைப்படாம போய் படுத்து தூங்குங்க, நைட்டு நேரம் தூங்காம இருக்கிறது நல்லது கிடையாது, நீங்க தூங்காம இருந்தீங்கன்னா அதுவே உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையை கொடுக்கும்னு சொல்லிட்டு அவன் இருந்து போவான். உடனே நீ எங்க போற அப்படின்னு நம்ம ஜாங் கேட்கும் போது, நான் ட்ரெயின் ஆக போறேன் அப்படின்னு சொல்லுவான். என்னது ட்ரெயின் ஆக போறியா, நாளைக்கு கான்ஃபரன்ஸ் இருக்கேன்னு சொல்லும் போது, கான்ஃபரன்ஸை விட எனக்கு என்னோட ட்ரைனிங் தான் ரொம்ப முக்கியம், 100 மடங்கு இது எனக்கு முக்கியமான விஷயம், நான் ட்ரெயின் ஆக தான் போறேன் அப்படின்னு அவன் இருந்து போயிருவா. உடனே நம்ம ஜாங்கும் ஜோகுலும் யோசிப்பாங்க, இவன் இந்த நேரத்துல கூட ட்ரெயின் ஆகணும்னு யோசிக்கிறான், அவன் டெய்லி எப்படி இருப்பானோ அப்படியே தான் இருக்கான், அவனுக்கு கான்ஃபரன்ஸை நினைச்சு ஒரு பயம் கூட இல்ல, நம்மளும் இந்த மாதிரிதான் நம்ம மேல நம்பிக்கை வைக்கணும், சரி வா படுத்து தூங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாங்கும் ஜோகுலும் அங்க இருந்து போயிருவாங்க. நம்ம சிங்மிங்கும் அவன் எப்பயும் ட்ரைனிங் பண்ற இடத்துக்கு அவன் எப்பயும் போல போயிட்டு இருப்பான். போறப்ப எதுக்கும் ஒரு தடவை செக் பண்ணி பாத்துக்குருவோன்னு புதருக்குள்ள உட்காந்து மறைஞ்சு மறைஞ்சு பாத்துக்கிட்டே இருப்பா, எதுக்கும் அந்த பொண்ணு வருதா இல்லையான்னு. வேற யாரும் இல்ல, நம்ம சியோல் தான். சியோல் மட்டும் இன்னைக்கு என் கண்ணு முன்னாடி வரட்டும், வந்துச்சுன்னா அது மண்டைய உடைச்சு அதை ஒரு கயிறால கட்டி அப்படியே பள்ளத்தாக்குல தூக்கி எரிஞ்சிடுறேன். ஐயோ அது நம்ம சீனியர் ஆச்சே, இல்ல அப்படிலாம் பேசக்கூடாது, சே சீனியரை அடிக்க முடியாதுன்றது எவ்வளவு கஷ்டமா இருக்கு, இல்லன்னா அது மண்டைய அன்னைக்கே உடைச்சிருப்ப, எப்ப பார்த்தாலும் என்னைய ஃபாலோ பண்ணி வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு யோசிப்பா. அப்படி அவன் இதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது டக்குன்னு ஒரு 2 பேரு பக்கத்துல இருக்கிறத அவனால வந்து பிரசன்ஸை வந்து ஃபீல் பண்ண முடியும். 2 பேரா, 2 பேர் இங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரா பக்கத்துல போய் பாப்பா. அப்படி பக்கத்துல போய் பார்க்கும்போது ஒருத்தன் பேக்சுன்னு அவனுக்கு தெரிஞ்சிடும். பக்கத்துல போய் பார்த்த உடனே இன்னொருத்தன் யாருன்னு பார்க்கும்போதுதான் ஒரு அதிர்ச்சியே. அந்த இன்னொருத்தன் நம்ம பேக்சுனை பார்த்து, எப்படி இருக்கிற பிரதர் அப்படின்னு சொல்லி கேட்பான். அது வேற யாரும் கிடையாது, நம்ம ஜின்னு தான். அப்ப நம்ம பேக்சுன் கேட்பா, நீ ரொம்ப ரிலாக்ஸா இருக்கியேன்னு. நான் ஏன் டென்ஷனா இருக்கணும், எனக்கு ஒரு சில பேர் மாதிரி டென்ஷன் இருக்கணுமா என்ன, இல்லையா பிரதர் டாங் ரயோங் அப்படின்னு சொல்லுவா. சோ இந்த டாங் ரயோங்ன்ற பேரை கேட்ட உடனே நம்ம சிங்மிங்குக்கு சிரிப்பு தாங்க முடியாது. ஆக்சுவலா இந்த 2 பிரதர்ஸ் இருக்கானுங்கல்ல, ஒருத்தன் பேரு ஜின் கியூம் ரயோங், இன்னொருத்தன் பேரு ஜின் டாங் ரயோங், அதாவது பேக்சுனோட ஒரிஜினல் பேரு அதுதான், அவனோட பெத்தவங்க வச்ச பேரும் அதுதான். கியூம் ரயோங்னா கோல்டன் டிராகனா, தங்க டிராகனா, டாங் ரயோங்னா காப்பர் டிராகனா. சோ இதனாலதான் இவனுங்களுக்குள்ள வந்து இந்த மாதிரி வந்து இந்த பேரை வந்து வெளியே சொல்லிக்காம நம்ம பேக்சுன் சுத்திக்கிட்டு இருக்கா. சோ நம்ம பேக்சுன் இங்க வந்ததுக்கு அப்புறம் அவனோட பேர் பேக்சுனாவே மாறிடுச்சுன்னு சொல்றான். அப்ப நம்ம சிங்மிங் இது எல்லாத்தையும் யோசிச்சுட்டு சிரிச்சுக்கிட்டு இருப்பான். இவங்க அப்ப நான் பார்த்தே ஆகணும், எப்படி யோசிச்சு இப்படி ஒரு பேரை 2 பிரதர்ஸ்க்கு வச்சிருக்கா, அவனை கண்டிப்பா நான் சந்திச்சு பேசியே ஆகணும்பா, அவன் பேர் ரசனையே சூப்பரா இருக்கே அப்படின்னு நம்ம யோசிச்சு சிரிச்சுக்கிட்டு இருப்பான். இப்ப இந்த ஜின் என்ன சொல்லுவானா,
நான் உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன் பிரதர். அதுவும் இல்லாம என்னோட சின்ன அழகான பிரதர் வீட்டை விட்டு ஓடி வந்து இங்க எப்படி வாழ்றான்னு பார்த்தா நீ கொஞ்சம் நல்லாதான் இருக்க போல அப்படின்னு சொல்லிட்டு கேப்பா. நீ என்னை 2 வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்தையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேக்சூன் கேட்கும் போது, ஆமா, ஆனாலும் ஒரு லூசரை திரும்பி திரும்பி தோக்கடிச்சா அதுல இருக்கிற சந்தோஷமே தனிதான், அதனாலதான் உன்னை பாக்குறதுக்காக வந்திருக்க. ஆனா பிரதர், நீ ஒரு தப்பான சாய்ஸ வந்து சூஸ் பண்ணிருக்க. நீ என்ன தோக்கடிக்கிறதா நினைச்சு ஒரு அழியிற நிலைமையில இருக்கிற ஒரு செக்டர்ல போய் சேர்ந்திருக்க. நீ போனதுனால அந்த செக்ட் இன்னும் அழிஞ்சுதான் போகுமே தவிர உன்னால என்னை தோக்கடிக்கலாம் முடியாதுன்னு சொல்லுவான். இனி பண்ணத இந்த ஒரு சாய்ஸ பார்த்து ஒரு நாய் கூட உன்னை பார்த்தா சிரிக்கும் அப்படின்னு சொல்லுவான். இதை கேட்ட உடனே நம்ம பேக்சூன் என்ன சொல்லுவானா, நீ சொன்னது கரெக்ட் தான். நான் ஆரம்பத்துல உனக்கு பிடிக்காதுன்ற காரணத்துக்காக தான் மவுண்ட் வாசெக்ட்ல வந்து சேர்ந்தேன். அப்படி சேர்ந்து உன்னை எதிர்க்கலாம் நினைச்சேன், உன்னை தோக்கடிச்சிட முடியும்னு நினைச்சேன். ஆனா போக போக எனக்கு புரிஞ்ச விஷயம் என்ன தெரியுமா, இந்த மவுண்ட் வாசெக்ட் அவ்வளோ மோசமானது கிடையாது. இந்த மவுண்ட் வாசெக்ட்லயும் ஒரு அழகு இருக்கு. எல்லாமே உடஞ்சு போன பொருளா இருந்தா என்ன, அப்பையும் கூட இந்த மவுண்ட் வாசெக்ட் தான். எனக்கு அது புரிஞ்சு போச்சு. அந்த காரணத்தினாலதான் எனக்கு மவுண்ட் வாசெக்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் வந்ததை நினைச்சு என்னைக்குமே நான் ரெக்ரெட் பண்ணதே இல்ல. நான் சதனஜுக்கு வரவும் மாட்டேன். நான் வாழ்றதுக்கான காரணத்தை கொடுத்தது இந்த மவுண்ட் வாசெக்ட் தான். அந்த காரணத்துக்காக நான் மவுண்ட் வாசெக்ட்லயே தான் இருப்பேன், சதனஜ் செக்டுக்கு என்னைக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேக்சூன் சொல்லிடுவா. இதை கேட்ட உடனே இந்த ஜின்னு இன்னும் சிரிக்கதான் செய்வா. நீ எதையோ ஒரு விஷயத்த தப்பா புரிஞ்சுக்கிட்ட நினைக்கிற. உன்னோட மவுண்ட் வாசெக்ட் ஏன் ஒரு மோசமான செக்ட், நீ மேட் பண்ண அந்த சாய்ஸ் ஏன் ஒரு மோசமான சாய்ஸ்னு நான் இன்னைக்கு காலையில உனக்கு காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட கீயை ரிலீஸ் பண்ணுவான். அந்த கீயை ரிலீஸ் பண்ண உடனே அதோட அந்த ஃபோர்ஸ் இருக்குல்ல, அதுவே பேக்சூனுக்கு ஒரு பயம் வந்துடும். அதை பார்த்த உடனே ஒரு அழிய போற செக்ட், அதுல சேர்ந்த ஒரு ஃபூலு, இது உங்க காம்பினேஷனே ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. நீ இன்னைக்கு நாள் முடியும் போது எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிருவ. இந்த மவுண்ட் வாசெக்டும் சரி, நீயும் சரி, இனிமேல் இந்த ஜியாங்குல உங்களால தலைய காட்டவே முடியாது. அப்படி காட்டவே முடியாத மாதிரி இந்த செக்ட மொத்தமா அழிச்சிட்டு தான் இன்னைக்கு நான் இங்க இருந்து போவேன், பாத்துக்கிட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிருவா. நம்ம ஜின் போனதுக்கு அப்புறம் நம்ம பேக்சூன் இதை நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருப்பா. ஏன்னா இப்ப வந்து ஜின்னோட பவர் அவன் ரிலீஸ் பண்ணால, அதை ரிலீஸ் பண்ண அந்த பவரை பார்த்த உடனே நம்ம பேக்சூனுக்கு ஒரு பதட்டம் வந்துரும். இருந்தாலும் தான் எதுக்காக இங்க வந்து சேர்ந்தோமோ அதை அவன் மறக்கவே இல்ல. சோ மறக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை யோசிச்சு அவன் இன்னமும் கொஞ்சம் நம்பிக்கை வச்சுக்கிருவான். அப்ப உன்னை பார்த்தா எனக்கு பெருமையா இருக்கு டாங் ரயோங் அப்படின்னு சொல்லிட்டே நம்ம சிங்மிங் அங்க இருந்து வந்து குதிப்பான். அப்ப நம்ம பேக்சூன் கேட்பான், நீ இங்க என்னடா பண்ற, நீ ஆரம்பத்துல இருந்து இங்கேவா இருக்க, உன்னோட பிரசன்ஸே எனக்கு தெரியவே இல்லையே, எப்படி இங்க என்ன பண்ற அப்படின்னு சொல்லி கேட்பான். உடனே இருந்தாலும் உன்னை பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமா இருக்கு, நீ உண்மையிலே வந்து என்னை பெருமைப்படுத்துற டாங் ரயோங்னு சொல்லுவா. அப்ப நீ ஆரம்பத்துல இருந்து எல்லாத்தையுமே கேட்டுட்டியான்னு இந்த பேக்சூன் கேட்கும் போது, ஆமாமா கொஞ்சம் ஆரம்பத்துல இருந்து எல்லாத்தையுமே கேட்டுட்டேன். நீங்க 2 பேரும் பிரதர்ஸா அப்படின்னு சொல்லி கேட்பா. ஆமா, நாங்க 2 பேரும் பிரதர்ஸ் தான், ஆனாலும் நீ இத பத்தி வெளில சொல்லிடாத, மேபி இதை நினைச்சு எல்லாரும் தப்பா நினைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு இந்த பேக்சூன் சொல்லுவா. கவலையப்படாத, நான் எதையுமே வெளில சொல்ல மாட்டேன் அப்படின்னு நம்ம சிங்மிங் சொன்னதும் இந்த பேக்சூன் அவனோட கதையை சொல்லுவான். நாங்க 2 பேரும் பிரதர்ஸ் தான், ஆனா எங்க 2 பேருக்கும் அம்மா வேற வேற. அந்த ஒரு காரணத்தினாலேயே சின்ன வயசுல இருந்து அவனுக்கு என்னை பிடிக்கவே இல்ல. இதனாலேயே அப்படின்னு சொல்லும் போதே, நிறுத்து, நீ என்ன கதை சொல்ல போறன்னு எனக்கு நல்லாவே தெரியும், திரும்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து நீ ஆரம்பிக்காத, மான்வால ஸ்பேஸ் இல்ல. நீ என்ன சொல்ல போறன்றது காலங்காலமா தமிழ் சினிமால அந்த மாதிரி கதைலாம் நிறைய வந்துருச்சு, அதெல்லாத்தையும் பார்த்தே நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம், நீ போது நிறுத்து. இருந்தாலும் உன்னை நினைச்சு எனக்கு உண்மையிலே பெருமையா தான் இருக்கு. உன்னோட கதை என்னவா இருந்தாலும் சரி, உன்னோட காரணம் என்னவா இருந்தாலும் சரி, நீ யாரோட வற்புறுத்தலும் இல்லாம நீயாவே வந்து மவுண்ட் வாசெக்டுக்கு சேர்ந்திருக்க. அதை நினைச்சு எனக்கு பெருமையா தான் இருக்கு. உனக்கு நான் இதை ப்ரூவ் பண்ணி காட்டுறேன், ஏன் மவுண்ட் வாசெக்ட்ல சேர்ந்தது நல்லதுன்றது இன்னைக்கே உனக்கு நான் ப்ரூவ் பண்றேன். இந்த மவுண்ட் வாசெக்ட் எப்படிப்பட்ட செக்ட்ன்றத. ராம்பேஜ்ல போலாமா சீனியர் அப்படின்னு கேப்பா. சோ அன்னைக்கு நைட்டு முடிஞ்சு திரும்பி அடுத்த நாள் காலைல வந்துரும். இன்னைக்குதான் அந்த கான்ஃபரன்ஸ் நடக்க போகுது. சோ எல்லா டிசிபிள்ஸுமே ஒன்னா கூடி இருப்பாங்க நம்ம செக்டர் லீடர்கிட்ட இருந்து கடைசியா வந்து அவரோட விஷயத்தை பெறதுக்காக. இவங்க எல்லாரும் ஒரு மாதிரி பதட்டமா இருப்பாங்க. இதை பார்த்தோன்னே நம்ம செக்டர் லீடர் சொல்லுவாரு, நீங்க எல்லாரும் பதட்டப்படுறீங்கன்னு எனக்கு தெரியுது, ஆனா நீங்க எல்லாருமே மவுண்ட் வாசெக்டோட ஒரு உண்மையான டிசிபிள்ஸ். நீங்க எல்லாரும் மவுண்ட் வாசெக்ட் மேல நம்பிக்கை வச்சிருக்கீங்க. அந்த நம்பிக்கையால அதே நம்பிக்கையோட போய் சண்டை போடுங்க, உங்களுக்கு எதுவும் ஆகாதுன்னு சொல்லுவாரு. நம்ம சிங்மிங் யோசிப்பா, இந்த ஸ்பீச் ரொம்ப ரொம்ப ஒரு சின்ன ஸ்பீச் தான், அவர் ஒன்னும் பெருசா எதுவுமே சொல்லல, ஆனாலும் இந்த ஒரு சின்ன வார்த்தைகளே இங்க இருக்கிற எல்லா டிசிபிள்ஸ்க்கும் ஒரு நம்பிக்கையை கொடுக்கும். நம்ம கான்ஃபரன்ஸ் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிங்மிங் கேப்பா. இப்ப இந்த கான்ஃபரன்ஸ் ஆரம்பிச்சிருச்சு. சோ இந்த கான்ஃபரன்ஸ்ல இந்த பக்கம் அந்த பக்கம் சண்டை போடுறதுக்காக நம்ம சதனேஜோட டிசிபிள்ஸும் நம்ம மவுண்டோட டிசிபிள்ஸும் வந்துட்டாங்க.
சோ மிச்சம் இருக்கிற மவுண்ட் டிசிபிள்ஸ் எல்லாரும் பாக்குறதுக்காக சைட்லயே வந்துட்டுப்பாங்க. சோ அந்த பக்கம் நம்ம செக்டர் லீடர், எல்டர், அப்புறம் இந்த சதர்ன் எட்ஜோட எல்டர்லாம் உட்காந்துருப்பாங்க. சோ இப்படிதான் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. ஆனா இந்த நேரத்துல நம்ம உண்ணாம போயிட்டு கேட்ல நின்று யாரையோ தடுத்துக்கிட்டே இருப்பாரு. எவனோ ஒருத்தன் உள்ள உடச்சுக்கிட்டு வர ட்ரை பண்ணுவானுங்க. அவனுங்கெல்லாம் உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம செக்டர் லீடர் பாப்பாரு. இவனுங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப ஃபேமஸான மெர்ச்சன்ட்ஸ். இந்த சாங்ஷிலேயே ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான காசு நிறைய வச்சிருக்க மெர்ச்சன்ட்ஸ் நிறைய பேர் இங்க வந்திருப்பானுங்க. இவனுங்கெல்லாம் ஏன் இங்க வந்திருக்காங்க அப்படின்னு நம்ம செக்டர் லீடர் யோசிப்பாரு. ஒருவேளை நம்மளை அவமானப்படுத்துறதுக்காக, நம்மள தோல்வியை பார்த்து சிரிக்கிறதுக்காக தான் இந்த சதர்ன் எட்ஜோட எல்டர் இதை கூட்டிட்டு வந்திருக்கான் போல. இது எல்லாமே இவங்களோட ட்ரிக் தான் போல அப்படின்னு நம்ம செக்டர் லீடருக்கு கோவம் வரும். உடனே இவங்க யாரையும் உள்ள விடாதீங்க அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா அந்த நேரத்துல இந்த சதர்ன் எட்ஜோட எல்டர் அங்க எந்திரிச்சு வந்து சொல்லிடுவான், இதுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, நாங்க இது எதுவுமே பண்ணல அப்படின்னு. அப்ப இவங்க எல்லாரையும் யார் தான் கூட்டிட்டு வந்தது அப்படின்னு நம்ம செக்டர் லீடர் கேட்கும் போது, அது நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரல் கேட்டுட்டு அங்க இருந்து ஒருத்தர் நடந்து வருவாரு. நம்ம எல்டர் ஹுவாங் தான் அவரு, யூன்ஹுவா மெர்ச்சன்ட் கில்டோட கில்டு லீடர். இவர் எதுக்காக வந்திருக்காருன்னா சிம்பிளான ஒரு காரணம் தான். நம்ம சிங்மிங் இவருக்கு ஒரு லெட்டர் போட்டிருப்பான். அதுல இவங்க எல்லாரையும் கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லியிருப்பான். சோ அவரும் நம்ம சிங்மிங் சொன்ன மாதிரியே எல்லாரையும் இங்க கூட்டிட்டு வந்துட்டாரு. வந்துட்டு அவர் என்ன சொல்லுவாருன்னா, இது மவுண்ட் செக்டுக்கும் சதர்ன் எட்ஜ் செக்டுக்குமான கான்ஃபரன்ஸ், இத பாக்குறதுக்கு நாங்க இல்லாம இருந்தா எப்படி, ஆடியன்ஸ் இருக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்லிடுவாரு. இப்ப எல்டர் ஹுவாங்கே இங்க வந்ததுனால நம்ம செக்டர் லீடரால வேற எதுவுமே சொல்ல முடியாது. சோ அவரும் ஒத்துக்குருவாரு, அந்த சதர்ன் எட்ஜோட எல்டரும் ஒத்துக்குருவான். இவனுங்க எல்லாரும் இங்க உட்காந்துருவாங்க. இப்ப ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்னு நம்ம சிங்மிங் சொல்லுவான். இனிமேல் நடக்க போறது எல்லாமே போட்டிகள் மட்டும்தான். போட்டி யாருக்கும்னா இங்க இருக்கிற செகண்ட் கிளாஸ் டிசிபிள்ஸ்க்கு தான். சோ இந்த பக்கம் வர போறது நம்ம ஜின், அதே மாதிரி அவனை எதிர்த்து சண்டை போட போறது நம்ம பேக்சுன். இந்த ஒரு ஃபைட்டை பாக்குறதுக்கு சுத்தி இருக்கிற எல்லா மெர்ச்சன்ட்ஸ்க்குமே ஒரு ஆர்வம் இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த ரெண்டு டிசிபிள்ஸ் தான் இப்ப இந்த மவுண்ட் செக்ட், சதர்ன் எட்ஜ் செக்ட் அந்த டிசிபிள்ஸோட ரெப்ரசன்டேட்டிவ்ஸ். சோ இந்த ரெப்ரசன்டேட்டிவ்ஸோட ஃபைட்டோட என்ன ரிசல்ட் வருதோ அதுதான் இந்த கான்ஃபரன்ஸோட ரிசல்ட்டா இருக்க போகுது அப்படின்னு எல்லாருமே பேசுவானுங்க. ஆனாலும் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் என்னன்னா, ஜின் வந்து ரொம்ப ரொம்ப டேலண்டடான ஒரு ஆளு. அவனை பத்தி நிறைய பேருக்கு தெரியும். இந்த சாங்ஷிலேயே ரொம்ப ஃபேமஸான ஆளு. ஆனா அவனை எதிர்த்து சண்டை போட போற இந்த மவுண்டோட டிசிபிள் இந்த ஜின்னை தோக்கடிக்க முடியுமா அப்படின்னு ஒரு டவுட் எல்லாருக்குமே இருக்கும். இனிமேல் சண்டையை பார்த்தாதான் அதுக்கான ரிசல்ட் தெரிய வரும். இப்ப நம்ம ஜின் கேட்பான், நீ அங்கிருந்து ஓடி போலையா, நீ இன்னியான செக்டர் விட்டு ஓடி போயிருப்ப நான் நினைச்சேன் அப்படின்னு. உடனே நம்ம பேக்சுன் சொல்லுவான், நான் என்னைக்கும் ஓட மாட்டேன், நான் ஒன்னும் என்னோட போட்டியை பார்த்து ஓடி போறவன் கிடையாது, நான் தான் பேக்சுன், மவுண்ட் செக்டோட பேக்சுன், நான் உன்னை எதிர்த்து சண்டை போடுவேன்னு சொல்லிட்டு இந்த சண்டையை ஸ்டார்ட் பண்ணுவான். சோ நம்ம பேக்சுன் எடுத்தோடனே டைகர் அசூர் யாங் ஸ்வாட் அப்படின்னு ஒன்ன யூஸ் பண்ணுவான். இந்த ஒரு டெக்னிக் மூலமா ரொம்ப ரொம்ப வேகமான மூவ்மெண்ட்ஸ் அவனால கொடுக்க முடியும். இதை யூஸ் பண்ணி ராம்பேஜ் டான்ஸ் ஆஃப் டைகர் கிளாஸ் அப்படின்னு ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணி நம்ம ஜின்னை அட்டாக் பண்ணுவான். இந்த ஒரு டெக்னிக் மூலமா சுத்தி அப்படியே வந்து அந்த ஏர்ஃபோர்ஸ் இருக்குல்ல, அந்த காத்து படுறதுனால சுத்தி அப்படியே எல்லாமே வந்து தெரிக்க ஆரம்பிச்சிடும். அந்த அளவுக்கு காத்து வரும். இவனோட டெக்னிக்கை பார்த்து எல்லாருக்குமே அதிர்ச்சியா இருக்கும். நம்ம ஜோகுல் ஆச்சரியப்படுவான், ஏன் நம்ம செக்டர் லீடரே ஆச்சரியப்படுவாரு, இவன் எப்ப இவ்ளோ ஸ்ட்ராங்கா மாறனா அப்படின்னு. அப்ப நம்ம ஜாங் கேட்பான், பாத்தியா சிங்மிங், பாத்தியா நம்ம சீனியர் பிரதரோட டெக்னிக்லாம் எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்குன்னு, கண்டிப்பா அவர் ஜெயிச்சிருவாரு தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். உடனே நம்ம சிங்மிங் சிம்பிளா சொல்லுவான், ஜெயிக்கணும்னா அதுக்கு முதல்ல அடிக்கணும். எவ்வளவு பெரிய டெக்னிக் யூஸ் பண்ணாலும் ஒரு அடியாவது பட்டுச்சுனா மட்டும்தான் அந்த டெக்னிக்கோட எஃபெக்ட் இருக்கும். இன்னும் ஜின் மேல ஒரு அடி கூட படவே இல்ல, அப்புறம் எப்படி அவரால் ஜெயிக்க முடியும்? அதுவும் இல்லாம அவரோட முகத்தை பாரு, அவரு ஜெயிக்கிற நிலைமையிலேயா இருக்காரு அப்படின்னு கேட்பான். உண்மையிலேயே நம்ம பேக்சுன் ஒரு மாதிரி பதட்டமான சூழ்நிலையில தான் இருப்பான். ஏன்னா அவன் இவ்ளோ டெக்னிக்ஸை யூஸ் பண்ணியும் இவ்ளோ வேகமா எல்லாத்தையும் பண்ணியும் கூட இன்னும் ஒரு அடி கூட ஜின் மேல விழுகவே இல்ல. அது மட்டும் இல்லாம நம்ம ஜின்னு ரொம்ப ரொம்ப காமா ரிலாக்ஸ்டா இருக்கான். அவன் எந்த விதமான பதட்டமுமே இல்லாம இவன் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருப்பான். இதெல்லாம் ஏன் புரியாம நம்ம பேக்சுன் தலையை பிச்சுக்கிருவான். இவங்க ஃபைட்ல அடுத்து என்ன நடக்க போகுது, இவங்க ஃபைட்டோட ரிசல்ட் எப்படி இருக்க போகுது, இதெல்லாம் பத்தி நம்ம அடுத்து வர எபிசோட்ஸ்ல பாப்போம். சோ அடுத்த எபிசோட்ஸ்ல உங்களை சந்திக்கிற வரைக்கும் சைனாரா கைஸ், அரிகத்தோ கோசாயிமஸ்.